வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூடலூரிலிருந்து நம்முடன் இணைந்து ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்க ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவர்கள். ஐயா அவர்கள் BE சிவில் இன்ஜினியரிங், MA ஃபார் யோகா ஹியூமன் எக்ஸலன்ஸ் முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் தமிழ்நாடு அரசு துறையில் பொறியாளராக அரசு துறையில் பணியாற்றி வருகின்றார்கள். கடந்த 30 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு சேவையாற்றி வருகின்றார்கள். ஆழியாறில் 1994ஆம் ஆண்டு அருட்தந்தை அவர்களிடம் நேரடியாக பயிற்சிகளை பெற்றவர்கள். 95ஆம் ஆண்டு குன்னூர் தவ மையத்தில் பொறுப்பாசிரியராக சேவை புரிந்தார்கள். மற்றும் 2001ஆம் ஆண்டுகளில் கூடலூர் மனவளக்கலை ட்ரஸ்ட் பொறுப்பாசிரியராகவும் 2002 முதல் 2006 வரை கோயம்புத்தூர் ட்ரஸ்டில் சேவை செய்து வந்துள்ளார்கள். 2014 வரை கூடலூர் மனவளக்கலை மன்றத்தில் செக்ரட்டரி மற்றும் புரோகிராம் ஆபீசராக சேவை செய்துள்ளார்கள். தற்போது கூடலூர் அறக்கட்டளையின் ஸ்மார்ட் துணை தலைவராக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆழியாறு அறிவு திருக்கோயிலில் ஆசிரியர்களை மேம்படுத்தும் பயிற்சி வகுப்புகளை எடுத்து வருகின்றார்கள். மற்றும் தமிழகம் முழுவதும் மனவளக்கலை பயிற்சிகளை நடத்தி கொண்டும் நடத்திய பேர் அனுபவத்தையும் உடையவர்கள். இணையம் வழியாக நமக்கு பல சிந்தனை உரைகளை ஐயா அவர்கள் அளித்து கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை குரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுக்குமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, ஐடி துறையை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, மதிப்புக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய நிகழ்வுல நாம ஞானம் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அம்மா அழகா இந்த அறிமுக பாடல்லையே ஞானம்னா என்ன அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க. ஞானம் என்று சொல்லுகிற போது மனதனுடைய இயக்கத்தை அறிந்து மனம் தன் மூலமான உயிரில் ஒடுங்கி உயிர் தன் மூலமான இறையோடு இணைவு பெற வேண்டும். இதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு யாரால மட்டும் முடியும்னா குரு இல்லாம ஞானம் பெறவே முடியாது. அத குரு இன்றி ஞானம் சித்திக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ குரு என்ற ஒரு உன்னதமான ஒரு உயிர்கலப்பின் மூலமாக மட்டும்தான் நாம ஞானத்தை அடைய முடியும் என்கிறத எல்லா மகான்களும் நமக்கு போதனை செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த உயர்ந்த ஞானம்ங்கிறது போது மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஞானத்துக்கு சரியான ஒரு டெபினேஷன்ஸ் அருட்தந்தை சொல்லுகிற போது சொல்லுவாங்க, அறிவை தெளிந்த அறிவு அப்படின்னு சொல்றாரு. அல்ல அறிவின் முழுமை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம்.
ஒரு முழுமையான ஒரு தெளிவு, அறிவுன்னா என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவை கொடுப்பவர் அதுதான் உண்மையான ஞானம். பல மகான்கள் இன்று வருமோ நாளைதான் வருமோ என்றுதான் வருமோன்னு சொல்லி ஒரு ஊரா தேடி அலைந்தார்கள். எப்படி தெரிஞ்சாங்களாம்? பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட விச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி சமர்போல் எல்லா இடத்துலயும் அப்படி அந்த குழந்தை போல எல்லா இடத்துலயும் உருண்டு பிறண்டு ஓடினார். எதுக்கு? இந்த ஞானத்தை பெறுவதற்காக. அந்த ஞானம் என்கிறது வேற ஒண்ணும் இல்ல, உண்மையை உணர்ந்து கொள்ளுதல். உண்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொள்வது ஞானம் அப்படின்னு சொல்ல. என்னது அந்த உண்மை அப்படின்னாக்க, எல்லாம் ஒன்று அப்படிங்கிற தத்துவமசை அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார் இல்லையா, அத்தனையும் ஒன்று அப்படின்னு உணரணும். அத்தனையும் ஒன்றுன்னு உணரணும்னா நாம அதுக்குள்ள இருந்து கொண்டு உணர முடியாது. இப்போ ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நாம அந்த பொருளுக்கு வெளியில இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த பொருளை நம்ம பார்க்க முடியும். அந்த பொருளுக்கு உள்ள இருந்து கொண்டு நாம எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. அது மாதிரி நாம இந்த சுத்தவெளிங்கிற இறைநிலைக்குள்ளேயே நிரம்பி இருப்பகிற போது இதை நாம அந்த இடத்துல உணர்றது என்பது அந்த இடத்துல வெறும் பேச்சாகத்தான் இருக்குமே ஒழிய உணர்வு என்பது வராது. அப்ப வெறும் சாட்சி சைதன்யம் அப்படின்னு சொல்றாங்க உபநிஷத்துல. சாட்சியாக நாம வெளியில இருந்து பார்க்கணும். இந்த உபநிஷத்துலயே அழகா ஒரு கதை சொல்றாங்க. ஒரு மரத்துல 2 பறவைகள் இருந்தது. ஒரு பறவை அந்த அந்த மரத்துல இருக்கக்கூடிய நல்ல இனிப்பான பழத்தையும் சாப்பிடுது, அதுலயே கசப்பான பழத்தையும் சாப்பிடுது. இனிப்பை சாப்பிடுகிற போது இன்பத்தை அனுபவிக்கிறது, கசப்பை சாப்பிடுகிற போது அது துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆனா 2ஐயும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. இன்னொரு பறவை இதை பார்த்து கொண்டே எதையும் சாப்பிடாம அப்படியே இருக்கிறது அமைதியாக. அப்போ அந்த பறவை என்ன பண்ணுது? வெறும் சாட்சியாக இருக்கிறது. அந்த இனிப்பும் துவர்ப்பும், இன்பம் துன்பங்கிற 2ஐயும் கடந்து அமைதி என்ற ஒரு நிலைக்கு அது எப்ப போகிறதோ அந்த அமைதிங்கிற நிலைக்கு வருகிற போதுதான் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய கடல்ல நீங்க எதை தேடினாலும் அந்த சத்தம், அலைகளினுடைய ஓசைகள் தான் இருக்கா. அலையினுடைய ஓசை எங்கு இல்லாமல் போகிறதோ அங்க ஒரு நிசப்தம் அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு பூரண அமைதின்னு சொல்றோம்ல, அந்த அமைதியை நாம உணர முடியும். அந்த அமைதியில தான் உண்மை பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் எல்லா மகான்களும் அமைதி அமைதி அமைதின்னு சொல்லிட்டு போனாங்க. அமைதினா என்ன? மனம் அடக்கம் பெற்ற நிலை. மனதை அறிகின்ற, மனம் அடங்குற நிலைன்னு சொல்றதை விட மகரிஷி சொல்லும் போது அந்த வார்த்தையை மாத்தி சொல்றார், மனம் அறியப்பட்ட நிலை அப்படின்னு சொல்றார். ஏன்னா மனதை அடக்க நினைச்சா அடையும், அறிய நினைச்சா அடங்கும். அப்ப மனம்னா என்னன்னு பாருங்க. அறிதல் அப்படின்னா சாட்சியாக இருந்து பார்த்தல் அப்படின்னு சொல்ற. அததான் சாட்சி சைதன்யம் அப்படின்னு சொல்ற. இப்போ ஒரு இருட்டுல ஒரு கயிறு கிடக்குது, கயிறை பார்த்தா அது பாம்பு, பாம்பு கயிறை பார்த்துட்டு திடீர்னு பாம்பு போல பாம்பு நினைச்சு பயந்து நம்ம உடம்புக்குள்ள ரியாக்ஷன்ஸ் வர்றதை நம்ம பாக்குறோம். பக்கத்துல போய் பார்த்தா அது வெறும் கயிறு. அப்ப வெளியில இருந்து நாம என்ன மாதிரி பார்க்கிறோமோ அந்த பார்வைக்கு தக்க இந்த உடம்புல ரியாக்ஷன்ஸ் வருதா இல்லையா, அது மாதிரி நாம வெறும் அந்த பார்வையை மாற்றிக்கொள்ளணும். அப்ப வெறும் சாட்சியாக இருக்கப்படாது இல்லையா. அந்த சாட்சி பாவனைக்கு நாம எப்ப வருகிறோமோ அப்போ இந்த உடல் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ளும். இத கடோபனிஷத்துல ஒரு குழந்தைக்கு யமதர்மன் சொன்ன ஒரு கதையாக இந்த கதை, அந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த கடோபனிஷத்துலதான் உயிருக்கான உண்மையான விளக்கங்கள், ஒரு முழு நிறைவான விளக்கங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கூட மகரிஷி சொல்லுவாங்க. அதுல 2 விஷயம் மிக முக்கியமா சொல்றாங்க. ஒண்ணு ஸ்ரேயஸ், இன்னொரு பிரேயஸ். ஸ்ரேயஸ்னா உண்மையா சொல்றது, அப்படியே உண்மையை உணர்ந்து. பிரேயஸ்னா தற்காலிகமானது, அந்த நேரத்துக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லிக்கிறோம். இப்ப நாம எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். உண்மையை உண்மையான நிலையில அணுக பழகி கொண்டோமானா, உண்மையை உண்மையாக பார்க்க பழகி கொண்டோமானா அந்த இடத்துல உண்மையான ஞானம் நமக்கு சித்திக்கும். இப்ப நாம என்ன பண்றோம்னா பிரேயஸ்ங்கிற மாதிரி தற்காலிகமாக நம்மளுடைய மனதை சமாதானப்படுத்தி கொண்டே வருகிறோம். மனதை அறிந்து கொள்ள அறியறதுக்கு முயற்சி பண்ணல,
மனதை பார்க்க முயற்சி பண்ணல, மனதை நாம சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மனசு செய்யறதுக்கெல்லாம் நாம எப்போ நாம அக்செப்ட் பண்ண பழகிறோமோ அல்லது அதற்கு ஒரு சமாதானம் செய்ய பழகிறோமோ, அப்ப நம்ம உண்மையான ஞானத்தை தேட முடியாது. ஏன்னா மனதின் அடித்தளமே இறை. மனதின் அடித்தளத்தில் மாபெரும் நிதியலே அப்படின்னு மகிழ்ச்சினார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மனம் அது செமையானால் அந்த மந்திரம் எல்லாம் வேண்டாம், அதனுடைய உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளலாம். எனது அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி. அலைநிலையில் மனம், அடக்க நிலையில் இறை. அவ்வளவுதான். அப்ப அலையாக இருக்கிறது தான் அடக்க நிலையில இறையாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இந்த குவாண்டம் பிசிக்ஸ் கூட என்ன சொல்றதுன்னா, எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஒரு பொருள் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பாக்குறாங்க. இப்போ ஒரு 2 அணுக்கள் இருக்கிறதுன்னா, அந்த 2 அணுக்கள்ல ஒண்ணு இங்கேயும் ஒண்ணு நிலாவிலையும் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அணுவுக்கு ஒரு இயக்கத்தை கூட்டுகிற போது அதே செகண்ட்ல அங்க இருக்கிற அணுவும் இயங்குகிறது, அதே வேகத்துல அதை இயக்க நிகழ்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இதுவும் அதுவும் ஒன்றாக இருக்கிற போதுதான் இந்த இயக்கம் ஒரே சீராக நிகழ முடியும். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் இடையில எந்த கனெக்ஷன்ஸும் கிடையாது. இங்க இயக்கிற போது அது இயங்குது அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் அத்தனையும் ஒரே பொருளாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் மகரிஷி, நாம் பார்க்கிற அத்தனை தோற்றங்களும் இறையின் காட்சியே, பார்ப்பவனே பார்க்கப்படுகின்றான் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒன்றா இருக்கிற போது அது மரம்னு சொல்றோம், பலதாக இருக்கிற போது அது தோப்புன்னு சொல்ற மாதிரி ஒரே பொருளாக இருக்கிற போது அது இறை. அது அத்தனை தோற்றங்களாக இன்னைக்கு வியாபித்து இருக்கிறது. இந்த விசிஷ்டாத்வைதம் அழகா சொல்லுது, மரமா பார்த்தா மரம், அல்லது அந்த மரத்துல இருக்கக்கூடிய தண்டை மட்டும் பார்த்தா தண்டு, வேரை மட்டும் பார்த்தா வேர், கிளையை மட்டும் பார்த்தா கிளை, இலையை மட்டும் பார்த்தா இலை. அப்ப தனித்தனியா பார்த்தா தனித்தனி, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பார்த்தா ஒரே பொருள் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நம்ம உடலை பார்க்கிற போது, இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்க்கிற போது தனித்தனியா பார்த்தா தனித்தனியான விஷயங்கள், அது அத்தனையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கிற போது ஒரு வடிவம். ஒரு ஒரு இன்னைக்கு எனக்கு பாஸ்கர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம் இந்த உருவத்துக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னா எங்க போகுது? இந்த பிரபஞ்சத்திலேயே கலந்துட போகுது. பஞ்சபூதங்களோடு பஞ்சபூதங்களாக கலந்து போகும். அப்ப அந்த பஞ்சபூதங்கள் தான் இங்கேயும் இருக்கிறது, இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்படி அங்க பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உணரணும். அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா நம்ம என்ன பண்றோம், பயிற்சிகளை மேற்கொள்றோம். முதல்ல பிசிக்கலா பாருங்க, இந்த உடலை கவனிங்க, see yourself, நம்மளை பாருங்க. நம்மளையே பார்க்கும்போது அதை உற்று பாருங்க. ஏன்னா எந்த பொருளையும் உற்று பார்க்கிற போது அது ஒரு வடிவத்தை உருவாக்கி கொள்ளுகிறது அப்படின்னு நமக்கு விஞ்ஞானம் சொல்லுது. எல்லாம் அலைநிலை தாங்க. அந்த அலையில எதை நாம் எந்த மாதிரி உற்று பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்படி அது தன்னுடைய வடிவத்தையும் குணத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, உங்க பின்னாடி ஒரு நாய் வருது, இந்த நாய் நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அதை கூர்த்து பார்த்தீங்கன்னா அது உங்களை கடிக்கவே ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த எண்ண அலைகள் வேலை செஞ்சிடும். அது ஒன்றும் பண்ணாதுன்னு நினைச்சு நீங்க வாட்டுக்கு போனீங்கன்னா அது வாட்டுக்கு ஒன்றும் பண்ணாம, இதை நம்ம அனுபவத்துல பாக்குறோம். அது மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல அந்த செயலை ஈஸியா நிகழ்ந்துடும் நினைச்சிட்டு போனீங்கன்னா அது சீக்கிரம் நடந்துடும். இல்ல, ஐயோ இது நடக்குமா நடக்காதா, இது நடக்காதே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்ப நம்ம மனம் அது நடக்காதுன்னு உற்று பார்க்கிறது, அதனால அது நடக்காம. அப்ப நம்ம மனம் எந்த வடிவத்தை எடுக்கிறதோ அதே வடிவத்தை இந்த காட்சியாகவும் நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் எதுவாகிறாயோ அதுவா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் இல்லையா? அப்ப நம்ம நினைப்பு, எண்ணங்கள்
நம்ம நம்ம பார்க்கிற எண்ணங்கள்ங்கிறது ஒரு அலைதானே, ஜீவகாந்த அலைதானே. இந்த ஜீவகாந்த அலைதான் ஒரு தோற்றத்தை நமக்கு காட்டுது. சில நேரங்கள்ல நம்ம பார்க்கிற போது சொல்லுவோம்ல, அங்க அப்படியே அந்த உருவம் தெரிஞ்சதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த இடத்துக்கிட்ட அந்த 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 ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு பல பேர் சொல்லி வச்சு நமக்கு அந்த எண்ணம் பதிவாயிருக்குது. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது நம்மளுடைய எண்ணமே தான் அங்க அந்த வடிவத்தை உருவாக்கி காட்டுது. இத மகரிஷியே சொல்றாங்க. ஒரு முறை மகரிஷி கிட்ட ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு 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 மேஜர் ஆபரேஷன்ஸ், நான் ஆபரேஷன் பண்ண போறேன் சாமி, என்ன நீங்க வாழ்த்தணும், நான் நல்ல முறையில அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு போறணும் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு போறாங்க. இப்போ சாமி சொல்றாங்க, நீங்க ஒன்றும் ஆகாது, நல்லபடியா போயிட்டு வாங்க, நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சாமி சொல்லி வாழ்த்தி அனுப்புறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா போய் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறாங்க. போய் ஆபரேஷன்லாம் நடக்குது. ஆபரேஷன்லாம் முடிச்சுட்டு நல்ல முறையில வந்த பிறகு அந்த அம்மா சாமிகிட்ட வந்து என்ன சொல்றாங்க, சாமி நீங்க நான் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்க, அப்ப நான் நம்பல. ஆனா நீங்க அங்க கூடவே இருந்து அந்த மருத்துவர்கிட்ட இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் சாமின்னு கேக்குறாங்க. ஒரு மயக்க நிலையில இருக்கிறவங்க எப்படி அந்த உருவத்தை பார்க்க முடியும் இல்லையா? ஆனா அவங்க பார்த்தேன் அப்படின்னு சாமிகிட்ட வந்து சொல்றாங்க. அப்பதான் சாமி சொல்றாங்க, உங்களுடைய எண்ணம் என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால என்னுடைய சூக்குமம் அங்க ப்ரொஜெக்ஷன் ஆகி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு எண்ணம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே அங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு உருவத்தை தோற்றத்தை உருவாக்கி கொள்ளும் இல்லையா? அப்ப நம்ம எண்ணம் எதுவாகிறதோ அதுவாக மாறிவிடும். அதனாலதான் சுவாமி வந்து அந்த மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா எதை நினைச்சாலும் அதுவா மாறிடும் இல்ல. அப்ப அதனுடைய குணங்களும் சேர்ந்து நமக்கு வந்துடும் இல்ல. அதனாலதான் ஒன்றுமில்லாத ஒன்றை நினை, சுத்த வெளியை நினை. ஏன்னா அந்த சுத்த வெளிதான் இறைநிலை அப்படிங்கிறத விளக்குனாங்க. அந்த சுத்த வெளிய உணர்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்குதான் முதல் ஸ்டெப் என்ன சொன்னேன், see yourself. உங்களை அப்படியே கூர்ந்து பாருங்க. perceive yourself, உங்களுக்குள்ள ஊடுருவி கலந்து பாருங்க. அப்ப ஊடுருவி பார்க்கிற போது இந்த உடல்ல உறுப்புகள் மட்டும் தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப என் கண்ணு, காது, மூக்கு, தோல், வாய், குடல், ஹார்ட், லங்ஸ்ன்னு ஒவ்வொரு உறுப்பா சொல்லலாம். ஆனா எல்லா உறுப்புகளுக்கும் மூலப்பொருள் என்ன அப்படின்னாக்க எதனுடைய தொகுப்பு உறுப்புகள்னா திசுக்களினுடைய தொகுப்பு உறுப்புகள்னு விஞ்ஞானம் சொல்லுது. மூலகங்களுடைய தொகுப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, அந்த மூலகங்கள் எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா விண்துகள் இறையே தன் இறுக்கத்தால் தானே நொறுங்கி துகள்களாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அப்போ இறைதான் அங்கு இந்த உடலாக காட்சியளிக்கிறது. அப்ப நுணுகி கூர்ந்து உள்ள கடந்து உள்ள போகிற போது இந்த உடலே இறையாக இருக்கிறது அப்படிங்கிற உண்மை உணர்றோம்ல. இதுதான் ரியலைஸ் யுவர் செல்ஃப் இல்லையா? அப்ப see yourself, perceive yourself, realize yourself. அப்ப நம்ம இந்த உடலே இறையாக இருக்கிறதுங்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளுகிற போது இந்த உடலுடைய தோற்றங்கள் எப்படி வந்திருக்கிறது, எல்லா அணுக்களுடைய கூட்டுன்னு சொல்றோம்ல. இந்த அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் மாஸ்ன்னு சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சமே இறைத்துகளுடைய கூட்டு, அந்த இறைத்துகள் அத்தனையும் இறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பிரபஞ்சம் அத்தனையும் ஒரே பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிக்கிறதா உண்மையான ஞானம். இதை தெரிந்து கொள்ளுகிற போதுதான் எவன் ஒருவன் என்னை விட்டு நீங்கவில்லையோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லைன்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொன்னானே, அந்த தத்துவம் அங்க உண்மையாக உணரும். அப்ப அத்தனை பொருளுக்கு உள்ளாகவும் உட்பொருளாக இருக்கக்கூடிய இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், இந்த உடலை பாதுகாக்கணும் இல்லையா? இந்த உடலை கவனிக்கணும். ஒரு ரதம் இருக்கிறது, அந்த ரதத்துல ஒரு பயணி பயணிக்கிறான். அந்த ரதத்தை ஒரு தேரோட்டி ஓட்டுகிறான்னு சொன்னா இந்த தேரோட்டி கையில கடிவாளம் வைத்திருக்கிறான். எதனுடைய கடிவாளம்? அந்த குதிரையோ அல்லது மாடோ போட்டி இருக்கும் இல்லையா, அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை அந்த தேரோட்டி வச்சிருப்பான். இது அழகா ஒரு கதை சொல்றாங்க பாருங்க. குதிரை என்பது மனம், அந்த கடிவாளம் என்பது குதிரை என்பது புலன்கள், இந்த கடிவாளம் என்பது மனம், அந்த ஓட்டுகிற தேரோட்டிங்கிறவன் புத்தி,
அதுக்குள்ள அமர்ந்திருக்கக்கூடிய பயனாளிங்கிறவன் ஆன்மா. இந்த தேர் என்பது இந்த உடல். அப்ப இந்த உடலுக்குள்ள ஆன்மா என்ற ஒன்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த உடலாக இருந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படி போகிற போது இது போக வேண்டிய இலக்கை சரியாக அடையணும்னா புத்தி என்ற அந்த தேரோட்டி சரியாக அந்த கடிவாளத்தை இயக்கணும். அப்படி இயக்குனாத்தான் அந்த குதிரைகள் சரியாக ஓடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க. அப்போ இந்த உடல், ஆன்மா, புத்தி, புலன்கள் இது அத்தனையும் சரியாக ஒரே நோக்கத்துல செயல்படுகிற போது அதை அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். அப்ப இது அத்தனையும் ஒன்றாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி இது அப்படின்னு தேடும் போது அந்த ஒருங்கிணைப்பு பயிற்சி தான் தவம், யோகம் அப்படின்னு கொண்டாங்க. அதான் யோகம்னு சொன்னாலே இணைத்தல், எல்லாத்தையும் இணைச்சு எல்லாத்தையும் இணைப்பு படுத்துகிற போது அந்த இணைப்புல நமக்கு அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் மகிழ்ச்சி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகுத்து பகுத்து பார்க்கவும் தெரியணும், அதே சமயத்துல தொகுத்தும் நாம் பார்க்க பழகிக்கொள்ளணும். அப்படி எப்ப நம்ம தொகுத்து பார்க்க பழகிறோமோ அப்போ நம்மளுடைய உண்மை ஞானத்தை பெற முடியும். குரு இந்த உண்மையை உணர்த்துறதுக்கு குரு ஒருத்தரால் தான் முடியுங்க. குரு நினைக்காம எதுவும் முடியாது. அதனாலதான் நமக்கு சொல்லும் போதே சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? மாதா பிதாவை காட்டுகிறார், பிதா குருவை காட்டுகிறார், குரு இறையை காட்டுகிறார். அப்ப யாரால மட்டும்தான் இறையை காட்ட முடியும் அப்படின்னா குருவால மட்டும்தான் இறையை காட்ட முடியும். இறையினுடைய அருகாமையில் கொண்டு போய் விடக்கூடிய பக்குவம் யாருக்கு மட்டுமே இருக்கிறதுன்னா குருவுக்கு மட்டுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட குரு எப்படிப்பட்டவர்னு சொல்லுறாங்க, அதையும் கண்டுபிடிச்சோம். குருங்கிறவரு தன்னை எப்போதும் குருவாக நினைக்காதவர் தான் குரு. அத சாக்ரட்டிஸ் கூட சொல்வாராம், எனக்கு எதுவும் தெரியாது என்பதுதான் உண்மை, அதனாலதான் நான் அறிவாளியாக இருக்கிறேன் அப்படின்னு நேற்று ஒரு ஸ்லோகம் படிச்சேன். அப்போ எதுவும் தெரியாதுங்கிற நிலைக்கு எப்போ வருகிறார்களோ அதுதான் அந்த நிர்மலம்னு சொல்றோம்ல, ஒன்றுமில்லாத தன்மை, பூஜ்ய நிலை. அதனால பூஜ்யத்தை போல உள்ள ஒரு புனித நிலை குருநாதர்னு மகிழ்ச்சி பாடுவார். பூஜ்யம் போல இருக்கணும். தன்னை குருவாக காட்டிக்கொள்ளாதவர் யாரோ, தன்னை குருங்கிற நிலைக்கு உயர்த்தாதவர் யாரோ, அதாவது குருங்கிற நிலைக்கு உயர்த்தாதவர்னு சொல்ல முடியாது, குருங்கிற நிலைக்கு உயர்ந்தாலும் தன்னை ஒரு பெரிய குரு என்று சொல்லிக்காத யார் ஒருத்தரோ அவர் தான் சரியான குரு. இதைதான் மகரிஷி கிட்ட நான் பார்த்தேன். என்கிட்ட எல்லாரும் கேட்கிற போது சொல்லுவாங்க, மகரிஷி கிட்ட நீங்க அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா, நான் என்னைக்குமே மகரிஷி குருவாக பார்க்கல. நம்ம அப்பா நம்ம தாத்தா கிட்ட எப்படி நாம பேசுவோமோ, நம்ம அப்பா கிட்ட எப்படி நம்ம பேசுவோமோ அப்படித்தான் எல்லோரும் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். எல்லார்கிட்டையும் அப்படித்தான் மகிழ்ச்சி. ஏதோ நம்ம அந்த கொஞ்ச நேரம் அவர்கிட்ட நம்ம பார்த்திருந்தாலும் கூட அந்த கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அவ்வளவு ஒரு குழந்தை போல, அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற உறவுகள்கிட்ட நம்ம எப்படி பேசிக்குவோமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தவர் மகரிஷி. இததான் அந்த வாக்கியம் சரியாக உதாரணம் காட்டுது. குரு தன்னை எப்பொழுதும் குருவாக பாவிக்க மாட்டார். அவர் எப்படி பார்ப்பாராம், குரு தன் சிஷ்யனை சக நண்பர்களாக பாவிப்பார் அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமி சொல்றார். அதாவது சுவாமி கிட்ட அதிகமா பழகினவங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்போதுமே சுவாமிஜி கிட்ட போனோம்னா அவங்க கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வரணும்னு யாருனாலையும் போயிட்டு பேசிட்டு வர முடியாது. போனா உட்கார வச்சு நிறைய பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய எல்லாத்துக்கிட்டையும் பேசணும்னு ஆசை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கொடுத்தது கொடுப்பதற்காகவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதிரி தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த உண்மையை உணர்த்துறவங்க. அப்ப பேசாமல் பேசுகிற வித்தையை யார் ஒருவர் செய்கிறார்களோ, தன்னுடைய சீடனை ஒரு குருவாக எப்ப பார்க்கிறார்களோ, குரு தன் சிஷ்யனை எப்படி ஒரு சக நண்பராக பார்க்கிறாரோ அவர் தான் ஒரு சரியான குரு. அதனாலதான் மகரிஷி கிட்ட அதை நான் நிறைய பார்த்திருக்கிறேன்.
எவ்வளவு பெரிய மேடையாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து சுவாமிஜி உட்கார வச்சுட்டு பேசுவாங்க. அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை போல பார்த்துட்டு இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அத்தனை பேரையும் ஒரு பொருளாக பார்க்கிற அந்த பார்வைக்கு வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? யாரை பார்த்தாலும் ஒரே சமமாக பார்க்கிற பார்வை. அது ஒரு பெரிய வசதியான ஒருத்தர் வராருனாலும் அவருக்கும் அதே நிலைதான். சாதாரண ஒருத்தர் வந்தாலும் அவருக்கும் அதே நிலைதான். அப்ப 2 பேரையும் சமமாக பார்க்கிற, அதாவது ஏற்ற இறக்கங்கள் இல்லாம ஒரே மாதிரியாக பார்க்கிற பார்வை எப்போ வருகிறதோ, அதை எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார். சாமிஜிட்ட வந்து ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா, அதுக்கும் சரிப்பா வாழ்க வளமுடன் வரான். இன்னொருத்தர் வந்து சாமி அவர் சொல்ல தப்பு சாமி அப்படின்னா அதுக்கும் வாழ்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பதில். அந்த சம உணர்வு அப்படிங்கிற அந்த நிலை எப்போ வருகிறதோ அதுதான் உண்மையான ஞானம். அந்த ஞானத்தை தேடிதான் நாம் அத்தனை பேரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஞானத்தை அடைகிறது தான் வாழ்க்கையினுடைய சிறப்பு. நம்ம எந்த ஒரு விஷயத்தை தேடுறோமோ அந்த விஷயத்துக்கான விளக்கங்கள் அப்பவே நம்ம கூடவே இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். இன்னைக்கு காலையில கூட ஒரு சிறிய விஷயம், அந்த சின்ன விஷயத்துக்கு நான் வந்து பேசிட்டு இருக்கிற போது அதை அடுத்த நிமிஷம் நான் எடுத்து சரி இன்னைக்கு ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுட்டு இருக்கிற போது அதுக்கு உகந்த ஒரு 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 கருத்து அங்க வருது. அப்ப அந்த கருத்துக்களை நான் தொகுத்து பார்க்கிற போது அதுதான் தற்சோதனை. அப்ப நம்ம எந்த இடத்துல நாம தவறு செய்தாலும் அதை நம் கூடவே இருந்து நம்மளுடைய எண்ணங்களை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறது குருவினுடைய அருள் மட்டும்தான். குரு நினைச்சாத்தான் நாம் ஞானத்தை அடைய முடியுங்கிறத நம்ம நிதர்சனமா புரிந்து கொள்ளணுங்க. குரு இல்லாம நம்ம எந்த நிலையிலையும் உயர முடியாது. இல்ல, நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குருவை நம்மளுடைய ஒவ்வொரு செல்களிலையும் அப்படியே அனுபவிச்சு பழகிற போது நம்ம அந்த ஞானத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். அத்தகைய உயர்ந்த ஞானத்தை அடையிறதுக்கு நாம நல்ல பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். அந்த பயிற்சி தான் முக்கியம். எவ்வளவு பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த உண்மையை உண்மையாக அணுகணும்னா போதும். எல்லாத்தையும் வெறும் சாட்சியாக இருந்து பார்க்க பழகுங்க. சாட்சி பாவனை அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா, எல்லாம் வெளியிலிருந்து பார்க்க பழகுனீங்கன்னா அந்த பொருளுடைய உண்மையான விஷயம், அந்த நிகழ்வுடைய உண்மையான விஷயத்தை நாம சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு இயக்கத்திலையும் இறையே அங்க நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுங்கிற நிகழ்வை நம்ம புரிந்து கொண்டோம்னா ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய புரிதல் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம். அத்தகைய உண்மையான ஞானத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன். உண்மையில அவங்க அந்த பாடலை எடுத்த உடனே ஞானம் அப்படிங்கிறத பத்தி சொன்னோன்னு எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. எவ்வளவு அழகா கோயின்சைட் இருப்பாங்க. அப்ப இறை எவ்வளவு ஒரு ஒரு இணக்கத்தை நமக்குள்ள உருவாக்கி கொள்ளது. அந்த இணக்கம் அதுதான் யோகத்தினுடைய உச்சம் என்கிறத புரிந்து கொள்வோம். இதை இன்னும் நிறைய நம்ம சிந்திக்கலாம். இதோட இந்த அறிமுக உரையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். இதை தொடர்ந்து உங்களுடைய கேள்வி பதில்களை நீங்க கேட்கலாம். அதுக்கும் குருவே உங்களோடு இருந்து அதை விளக்கம் கொடுக்கறதுக்கு இருக்காங்க என்பதை சொல்லி இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு அற்புதமான சிந்தனை, ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்வுங்க ஐயா. நான் அப்புறம் உங்களிடம் அதை பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்கள், ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக மல்லிகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா வாய்ப்புக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, பார்க்கப்படும் பொருள், பார்த்தல் என்ற நிகழ்வு, பார்ப்பவன், மூணையும் ஒன்னா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஞானத்தினுடைய உச்சகட்ட நிலை இல்லைங்களாங்க ஐயா? பார்க்கப்படும் பொருள் அதை நாம
அதை வந்து ஒன்னா பார்க்க முடியுது. பார்ப்பவனையும் ஒன்னா பார்க்கப்படுகிறது. பார்க்கப்படும் செயல் அப்படிங்கிறது ஒரு செயல் தானே, அது ஒரு அதையும் நம்ம எப்படிங்க ஐயா ஒன்னா பார்க்கறது? ஆமாமா. இப்போ அது செயலாக இருந்தாலும் கூட, இப்ப நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு நினைச்சாலே, இப்ப கண்ணு பாக்குதுன்னு சொல்றோம். ஆனா உண்மையில கண்ணு பாக்குதான்னா, கண்ணு ஒரு கருவியாக இருக்கிறது. ஆனா பார்க்கிறது எதுன்னா நம்மளோட மூளை தான் பாக்குது. கரெக்டா? மூளைதான் மூளை செயல்படலைன்னா கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. புரியுது. புரியுதுங்க. கரெக்டா? அதுதான் அந்த மூளையினுடைய செயல்பாடும் ஒண்ணு சேர்ந்திருக்கணும். இப்ப சில இடத்துல நம்ம வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருப்போம். ஒருத்தர் பேசுறத கவனிச்சுட்டே இருப்போம். ஆனா மூளையினுடைய செயல்பாடு வேற எங்கேயாவது போச்சுன்னா அவர் சொல்றது எதுவுமே நம்ம கேட்காதுல்ல. கேட்காது, புரியாது நம்ம என்ன பேசணுங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், ஆனா கேட்கல. அதுதான் அந்த செயல்பாடுகள், அது மூணும் ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். அப்ப வந்து ஒன்னா இருக்கும்போது அதுதான் அந்த இடத்துல முழுமை. ஆமாமா, கண்டிப்பா. அதாவது எப்போ இந்த எண்ணம், மனம், புத்தி எல்லாம் ஒன்று சேருகிறதோ அந்த நிலையில தான், அந்த அந்த ஒரு கணம் தான் நமக்கு முக்தி. அவனே ஒன்றாய் அறிந்த இடம். அப்ப எல்லாமே ஒண்ணுன்னு தெரிஞ்சிரும்ல. எல்லாம் ஒண்ணு சேரும். அப்ப தனித்தனியா இருந்தா தான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு லைனா நிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணா தெரியும். இப்ப நம்ம பயிற்சியே பண்ணிட்டு இருக்கும் போது கூட கரெக்டா நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்தாதான் அந்த அப்ப நம்ம அடுத்த முதல் நிலை நம்ம செஞ்சுட்டோமான்னு கூட சில நேரத்துல ஏதோ நம்மள எரியாமல நம்ம எண்ணத்தை நழுவ விட்டுட்டோம்னா அது நம்ம மறுபடியும் நம்ம செஞ்சோமா இல்லையா, எதுக்கு இன்னொரு தடவை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம செய்யற மாதிரி ஒரு நம்மளே நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லாத நிலையில வருது இல்லைங்களாங்க ஐயா? அதுதான் வெறும் பயிற்சி இல்ல, ஒரு மெக்கானிக்கலா போயிட்டோம்னு அர்த்தம் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஏன்னா நம்ம உடலுக்கு வந்து செஞ்சு அந்த பழக்கம் இருக்கனால கடகடன்னு அந்த பயிற்சி அடுத்தடுத்த பயிற்சி செஞ்சுட்டே போயிட்டே இருப்போம். ஆனா நம்ம மனசு கலந்துருச்சு, அந்த விஷயம் நமக்கு ரத்தத்தோடனா கலந்திருக்கிறதுனால அது நம்மளே அறியாம நம்ம செஞ்சிடறோம், அனிச்ச செயல் மாதிரியே நம்ம செஞ்சிடறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் சிக்கல். இதை எல்லாமே நம்ம வாழ்க்கையிலயும் கூட இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம செஞ்சு செஞ்சு பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த பழக்கத்தின் வழியே ஓடிட்டே இருக்கிறோம். இந்த மனசு திடீர்னு டைவர்ஷன் ஆகி போயிடுது. புரியுதுங்க, புரியுது. அப்போ எப்போ இந்த பழக்கமும் விளக்கமும் ஒன்று சேருகிறதோ அப்ப முக்தி நிலை. அவ்வளவுதானே. கையான பயிற்சியான கண்ணாடி பயிற்சியில கூட பாக்குறோம் இருட்டாவது கண்ணை முடிக்கிறோம், பாக்குறோம் இருட்டாவது கண்ணை முடிக்கிறோம். அதுதான் அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இயந்திர வாழ்வியலா செய்யறோமா தவிர இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனா அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா ஐயா? ஆமா, அதுதான் நான் சொன்னேன். நம்ம வந்து எப்போதுமே நம்ம மனசை நான் செஞ்சுட்டேன், நான் சிறப்பா செஞ்சுட்டேன் அப்படின்னு நமக்கு நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில நாம இன்னும் அந்த பயிற்சிக்குள்ள வரல அப்படின்னு சொல்றோம். அதான் இது மெஷின் மாதிரி செய்யறோம். கரெக்ட். புரியுதுங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஒருத்தர் எண்ணம் தான் நம்மள தாக்கும், அப்படிதானங்க ஐயா? ஒரு எண்ணங்கள் தான் நம்ம எதிர்த்து உட்கார்ந்துருந்தாலும் சூழ்ந்து என்ன நடக்கணுங்கிறதையும் நிர்ணயிக்கும். இப்ப நம்ம நல்ல எண்ணத்தை வச்சா அது கண்டிப்பா நடக்குமாயா? நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு போறோம், இது நடக்கணும்னு நினைச்சு போனா கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். அதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கே ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். வேண்டுதல் வைக்கும்போது சும்மா வேண்டிட்டு வந்தா நடக்காதுங்கிறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு காயினை முடிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன ஆகும்னா நாம அந்த ஒரு காயின் முடிஞ்சு வைக்கிறதோ இல்லைன்னா ஒரு வேண்டுதல் வச்சுக்கிற போதோ என்ன ஆகும்னா அதை பத்தியே சிந்திக்க ஆரம்பிப்போம். நான் இதை செஞ்சிருவேன் அப்படி சொல்லும் போதே என்ன ஆகும்னா உங்க மனசு அங்கேயே லயப்படும். அது லயப்படும் போது அது சத்தியாகும். அவ்வளவுதான். ஐயா கடல் அலைய பத்தி சொன்னீங்கல்ல, அப்ப சவுண்ட் இல்ல, அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்லம்மா, கடல் அலை பத்தி சொல்லும்போது கடல் அலைங்கிறது அலைங்கிற போது அலைந்து கொண்டே இருக்கிற போது அங்க ஒரு சலசலப்பு இருக்கிற போது மனசு எதையுமே நிதானமா கவனிக்காது இல்லையா? அப்ப எங்க அமைதியான மனநிலை, அதாவது ஆழ்கடலுக்கு போக போக அலை நின்று போகுதுல்ல, அலை நின்று போகும்போது அமைதி, ஒரு நிசப்தம் ஏற்படும் இல்ல, அந்த நிசப்தம் தான் அமைதி நிலை தான் உண்மையை உணர்த்தும். கரெக்டா?
அதனாலதான் நம்ம மனசு அமைதியா இருந்தா நம்ம எண்ணங்களும் அங்க ஆஹ் வேலை அந்த செய்யுதுங்க இல்லையா? வேற வேற மாதிரி. அமைதியா இருக்கிற போது எண்ணங்கள் வேலை செய்யாதுன்னா, நீங்க வேலை செய்யுதுனாலே என்ன அர்த்தம்? ஒரு ஒரு ஆசோலேஷன்ல இருந்துட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? மனசு எப்போ அமைதி நிலைக்கு நீங்க போகுதோ அப்ப அந்த எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சுட்டே வரும். ஆழ்ந்த நிலைக்கு போயிடுச்சுன்னா சுத்தமா எண்ணங்கள் அச்ச நிலைக்கு போயிடும். அதனாலதான் டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு எல்லாம் போகும்போது எண்ணங்கள் குறைஞ்சு ரொம்ப 1-2 எண்ணங்கள் தான் நிற்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் போக போக அந்த எண்ணங்கள் அச்ச நிலையே வரும்னு சொல்றாங்க. சரியா? ஆனா நம்ம வந்து எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போகல. நம்ம இப்போ தவம் பண்ணிட்டு இருக்கிறோமா கூட டெல்டா ஃப்ரீக்வன்சி விவாதிதம் பண்ணா கூட டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுச்சுங்கிறது நம்ம வந்து நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம் இல்லையா? டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஆமா. ஏன்னா அங்கேயும் எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அப்படின்னா என்ன வந்துட்டு இருக்குன்னா நாம இன்னும் பீட்டா ஆல்பால தான் இருக்கிறோம். தீட்டா டெல்டா கூட போகலன்னு தானே அர்த்தம். அப்ப அத வந்து நாம எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கறத நம்ம பார்க்கணும். ஐயா இப்ப கூட உங்க சவுண்ட் ஸ்லோவா இருக்கு. ரொம்ப இதா இருக்காமா? இல்ல கரெக்டா இருக்குங்க ஐயா. நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆச்சு. இப்ப சரியா வருதுங்க ஐயா. சரிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சூரியகலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா இந்த சாட்சி பாவனையாக நாம் இருக்கணும்னு சொன்னீங்க. அந்த சாட்சி பாவனைக்கான ஒரு விளக்கத்தை கொடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சாட்சி பாவனைன்னு சொல்லும் போது இப்போ நம்ம இந்த உடல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த உடல் என்னுடையது அப்படின்னு நம்ம நினைக்காம இந்த உடலை பார்க்கப்பட வெளியில இருந்து பார்க்கிறது. இத மகரிஷி சூக்கும பயணத்துல சாமி சொல்லுவாங்க. இந்த சூக்குமமே வெளியில நின்னுட்டு இந்த உடலை வாழ்த்துச்சுன்னா, நம்மளுடைய சூக்குமம் ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியில வந்து இந்த உடலை வாழ்த்துச்சுன்னா இந்த உடம்புல இருக்கிற தீராத நோய்கள் கூட தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வெளியில நின்னுட்டு எந்த ஒரு பொருளுக்கும் வெளியில, அதாவது புறத்தை இருந்து அகம் நோக்கி பார்க்க பழகுதல் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு காயினை சுண்டி விடுறீங்கன்னு வச்சுங்களேன். காயினை சுண்டி விடும்போது என்ன ஆகும்? அப்படி சுழண்டுட்டே போகுது. அப்போ அதுல தலையா ஹெட்டா டெய்லாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு இடத்துல வந்து நிக்கும் போதுதான் அது ஹெட்டா டெய்லான்னு தெரியும் இல்லையா? அப்போ நாம ஒரு இடத்துல மனசு நிக்கும் போதுதான் அது என்ன பொருள்ங்கிறது நம்மளால பார்க்க முடியும். அலையா இருக்கிற போது பார்க்க முடியாது. அப்ப மனசு ஒரு இடத்துல நின்னு பார்க்கணும், அலைந்து கொண்டே பார்க்கணும். சரி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க இந்த உடம்ப வந்து நான் இறைவன் வந்து இந்த உடம்பா இருக்கிறான்னு சொன்னீங்களங்க ஐயா, அதுதான் கேக்குறேங்க ஐயா. புரியலமா? இறைவன் இந்த உடம்பு, இந்த இறைவன் வந்து இந்த உடம்பா இருக்கிறான் அப்படின்னீங்களங்க ஐயா, அதுக்கு விளக்கம் கேக்குறேங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயாக்கு கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். கொஞ்சம் எல்லாரும் அமைதி காக்கும். வாழ்க வளமுடன். மூலகங்கள் தான் இப்ப நமக்கு வந்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் தான், அதாவது விண்துகளுடைய தொகுப்பு தான் மூலகங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். விண்துகள்ங்கிறது என்னன்னு பார்த்தா இறைத்துகளுடைய தொகுப்பே விண்ணாக இருக்கிறது.
அப்ப இறைத்துகள் என்னன்னு பார்த்தா இறைநிலையே இறைத்துகளாக தன்மாற்றம் பண்ணிருக்கிறது. அப்ப இறைநிலையே இறைத்துகள்னு சொன்னா இறைத்துகள் கூடிய விண்ணும் இறைநிலைதான், விண்கள் கூடிய மூலகங்களும் இறைநிலைதான், மூலகங்கள் கூடிய அமினோ அமிலங்களும் மூலகங்கள் தான், அமினோ அமிலங்கள் கூடிய செல்களும் இறைநிலைதான், செல்கள் கூடிய திசுக்களும் இறைநிலைதான், திசுக்கள் கூடிய உறுப்புகளும் இறைநிலைதான், உறுப்புகள் கூடிய இந்த உடலும் இறைநிலைதான். இது நம்ம வெறும் படிப்பா படிச்சுட்டு இருக்கிறோம். படிப்பை கொஞ்சம் நாம உள்ளார்ந்து உணர்ந்து பார்க்கிற போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க இடையில வளமுடன். கட் ஆகுது, எனக்கு பிரச்சனை தெரியல. அதுலதான் கேள்வி கேட்டுதுங்க ஐயா. பதில் உங்களோடதுதான் கொஞ்சம் கட் ஆகுற மாதிரி இருக்குங்க ஐயா. சரி சரி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா ரவி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட எண்ணங்கள் ஸ்பீச் யூடியூப்ல கேட்ட பின்னாடிதான் நான் வந்து ஆழியார் ஜூம்கே வந்தேங்கய்யா. அதனால முதல்ல அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்கய்யா. ஐயா அப்புறமா எனக்கு வந்து இந்த எண்ணங்கள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்டயே சில நேரம் வந்து ஆப்போசிட்டான எதிர்மறை எண்ணங்கள் வருதுங்கய்யா. அதாவது பசங்க அவங்கள பண்றதோட அக்செப்டன்ஸ் எனக்கு வரமாட்டேங்குது. அது எனக்கு புரியுது. நான் வந்து அவங்க லெவலுக்கு போகணுமா இல்ல அவங்க வந்து நான் நினைக்கிற அளவுக்கு வரணுமா அப்படின்னு ஒரு தச்சோதனை பண்ண. ரெண்டு பேருமே எந்த நிலைக்கும் போக முடியாது. அவங்கவுங்களோட இயல்பு அவங்கவுங்க நிலையில தான் இருப்பாங்க. இப்ப நாம அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், வேற வழி இல்ல. அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது. கேக்குதா? கேக்குதுங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சில அறிவும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது, நமக்கும் சில அறிவுகள் இருக்கு, ஆற்றலும் இருக்கிறது. இப்ப நாம கொஞ்சம் உணர்ந்து கொண்டு வருகிற போது அவங்க செய்யற செயல்பாடுகள் நமக்கு பொறுத்துக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னா நாம விட்டு கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைன்னா அதை கண்டுக்காம விட்டுப்படுங்க. எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கான விளைவு யார் தான் அனுபவிக்கணும்? செய்யறவங்களாங்க. வாழ்க வளமுடன். கேட்கலங்க. வாழ்க வளமுடன். செய்யறாங்களோ அவங்க தான் அனுபவிக்கணும். கரெக்டா? இப்ப நம்மளை தாக்காத அளவுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம். சரிங்க ஐயா. இப்போ அவங்க கூட நம்ம திரும்பவும் அப்படியே இருந்துட முடியாது இல்லைங்கய்யா. அவங்க கூட அந்த சுகமான பேசுறதுக்கும் அவங்க பழைய மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாங்கய்யா? வாழ்த்துதான் வழி. வாழ்த்துங்க. நீங்க வாழ்த்துற போது எப்படி நினைச்சு வாழ்த்தணும் அப்படிங்கறத இங்க மிக முக்கியம். நம்ம சும்மா ஏதோ வாழ்த்துங்கிற பேர்ல வாழ்த்தாம அவங்க இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மானசீகமா, இப்பதான் நம்ம சொன்னோமே, நாம என்ன நினைக்கிறோமோ நாம வேற அவங்க வேற அல்ல. அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ அப்படியே அவங்க மாறணும்னு நினைச்சாக்க உங்களுடைய எண்ணத்தால அவங்கள மாத்த முடியும். இத மகிழ்ச்சி நிறைய சொல்றாரு. எண்ணத்தால எதை வேணாலும் செய்ய முடியும். அதனால இப்போ வாழ்த்து பயணம் சொல்லும் போது கூட சாமி சொல்லுவாங்கல்ல, நீங்க நினைச்சா அந்த வாழ்த்தலைகள் அங்க போய் மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு செடியில மாற்றத்தை உருவாது. ஒரு ரோஜா செடியை வச்சுக்கிட்டு வாழ்த்தி பார்த்தா கூட அது முள்ளு இல்லாம செடியா முளைக்கணும்னா முள்ளு இல்லாத செடியா வருது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப எண்ணத்தை கொண்டு எதை வேணாலும் செய்ய முடியுங்கிற போது வாழ்த்து பயிற்சி மிக அவசியம். நீங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, இன்னையில இருந்து ஒரு பிராக்டிஸ் வேணா பண்ணுங்க. ஒரு 2 செடி வாங்கி வச்சுங்க. ஒரு செடிக்கு நல்ல தண்ணி ஊத்துங்க, 2 செடிக்கும் நல்ல தண்ணி உரம் எல்லாம் கொடுங்க. ஒரு செடியை டெய்லியும் வாழ்த்திட்டு வாங்க. எது மாற்றம் இருக்கிறது, எந்த செடியில மாற்றம் இருக்கிறதுங்கிறத பாருங்க. சரியா? அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும் நாம என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சுன்னா நம்ம அடுத்து வாழ்த்த பழகுவோம்ல. ஆமாங்க. நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் வர வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க? அக்செப்டன்ஸ் வர வச்சுக்கிறதுக்கு தான் வாழ்த்து பயிற்சின்னு சொல்றேன். சரிங்க. அதை நீங்க செய்யணும். அதுக்குதான் நீங்க முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நான் வாழ்த்துனா சரியா வருமான்னு நம்பிக்கை வரணுங்கிறது தான் முதல்ல நீங்க ஒரு 2 செடியை வச்சுக்கிட்டு வாழ்த்து பாருங்கன்னு சொன்னேன். அதுல உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம செடியவே மாத்த முடியுதுன்னா நம்ம இவங்க கிட்ட ஏன் நம்ம கிட்ட அக்செப்டன்ஸ் கொண்டு வரதுக்கு வழி இருக்காதா, நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாழ்த்துறதுக்கான வழிமுறைகள் வர ஆரம்பிச்சு. ஆனா அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம மனசு அந்த வெறுப்பை வைத்து கொண்டு வாழ்த்தாம அன்பை வைத்துக் கொண்டு வாழ்த்த பழகணும்.
வெறுப்பை வச்சுக்கிட்டு வாழ்த்த பழகுச்சுனாலே எதுவுமே நடக்காது. சரியா? சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக வேதலோகா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்ஸ் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. பிரமிளா ஜாம்பியால இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, எண்ணத்தை இப்ப மௌனத்துல எண்ணத்தை சாட்சியா நின்று பாக்கணுமா? அப்படி பாக்கணும்னா அது எப்படிங்க ஐயா அது பாக்குறது? எப்படி பாக்குறதுன்னா அதுக்குதான் நம்ம பயிற்சியில கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க ஆக்னி தவம் செய்றீங்கன்னு வச்சுங்களேன். ஆக்னி தவம் பண்ணும்போது என்ன பண்றீங்க? அக்னிலே மனதை வச்சுக்கிறோம். அக்னி ஒரு இடத்துல இருக்கு இல்லையா? ஒரு பாயிண்ட்ல இந்த புரோமயம் சொன்னோம்னா இந்த புரோமயத்துல இருக்கு. நீங்க அந்த புரோமயத்தை கவனிக்கிறீங்க. கரெக்டா? ஆமாங்க ஐயா. அவ்வளவுதான். அந்த லொகேஷன் ஒரு இடம், உங்க மனசு கவனிக்குது அத. சரிங்க ஐயா. எண்ணங்களை எப்படிங்க ஐயா சாட்சியா நின்று பார்க்க? எண்ணங்கள் தானே மனசு. எண்ணங்களினுடைய தொகுப்பு தானே மனசு. இந்த பண்டில் ஆஃப் தாட்ஸ் மைண்ட்னு சொல்லுவோம்ல. எண்ணங்கள் தான் மனசாக இருக்குது. அப்ப நம்ம எண்ணம் என்ன சொல்லுது மனசுக்கு அப்படின்னா அதை பாரு அப்படின்னு சொல்லுது. அதனால பாக்குது. கரெக்டா? சரிங்க. சரிங்க ஐயா. அதுல இருந்து வெளியேந்து பாக்கணுமாங்க அந்த எண்ணங்களை நான் இப்படி ஐயா சொன்னீங்களே உடலை விட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம உடலை பாக்குற மாதிரி அத மாதிரி அப்படி பாக்கணுமாங்க ஐயா? அதுதான் கேக்குறேன். அது மாதிரி பாருங்க. அது நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து பார்க்காம பிரச்சனையில இருந்து விலகி பார்க்கணும். அப்படி சொல்லலாம்னா இப்ப நம்ம ஒரு இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனையாவே இருக்கும். இப்ப நீங்க கொஞ்சம் எங்காவது வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடுதா இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுக்கான சொல்யூஷன் வந்துருதா இல்லையா? ஆமாங்க ஐயா. அவ்வளவுதான். கொஞ்சம் வெளியில போங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சரி. சரிங்க ஐயா. ஐயா, நான் இருக்கிற இந்த கண்ட்ரி ரொம்ப விண்டர் சீசன், கூலிங்கா இருக்கும். இங்க நான் ஸ்வெட்டர் போட்டு எக்ஸசைஸ் பண்ணலாமா? தாராளமா செய்யலாம். நாங்களே ஸ்வெட்டர் கொடுத்தாம செய்யறோம். எங்க ஊர்லயே அப்படித்தான். அப்படிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க்கை எது பிளெக்சிபிளா செய்ய முடியுதோ அதை வச்சு. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்குல்ல? இப்ப கிளியரா இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கூகுள் பிக்சல் 6A. உங்க பேரையும் ஊரையும் பதிவு செய்துட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை வளர்ந்தாங்க பேசுறேன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ரொம்ப அருமையான கருத்துரைகள்லாம் கொடுத்துருக்கீங்க. நல்ல கேள்வி பதில் கொடுக்குறீங்க. எனக்கு 2 வினா இருக்கு மனசுல. ஒண்ணு இப்போ சும்மா இருக்கும்போது அப்படி நினைச்சு பாக்குறேன். சித்தவெளி தன்னிருக்கும் ஆற்றல்னால தன்னை இருக்க கொண்டு இறைத்துகளாக மாறுது மகிழ்ச்சி கருத்து இருக்கு. அப்ப சித்தவெளியே எல்லாமே இறைத்துகள் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த இடத்துல ஒரு சாலிட் ஸ்டேட் இருக்காதா? எல்லா இறைத்துகள் தான் இருக்குமா? இப்போ ஒரு தண்ணீர் ஒரு தண்ணி அடுப்புல கொதிச்சுட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லா இடத்துலயும் அந்த பபிள்ஸ் இருக்காதுல்ல. தண்ணியும் இருக்கும், பபிள்ஸும் இருக்கும். ஆமா. அதே மாதிரிதான் இறைநிலையும் இருக்கும், அதுக்குள்ள இறைத்தொகலும் இருக்கும். ஓஹோ. நீரே தான் நீர்க்குமிழிகளாக மாறி இருக்கு. அப்படித்தானையா? ஆமா ஆமா ஆமா. நீர்க்குமிழிகளும் இருக்கு, அதை சூழ்ந்து என்னவும் இருக்கு, நீரும் இருக்கு. அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேயா. ரொம்ப நாள் இந்த சந்தேகம் மனசுல கேட்ட விளக்கு கொடுத்தீங்க. நன்றி. 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 அடுத்த ஒரு உடற்பயிற்சி பத்தி சொல்லுங்க. இப்ப உடற்பயிற்சி உடற்பயிற்சி பண்றோம். ரைட்டு லெப்ட் 1 2 3 அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த உடல் தேய்த்தல் பயிற்சி வரும்பொழுது முதல்ல உள்ளங்கையால நம்ம தொப்புல சுத்தி ஒரு 3 3 3 பண்றோம். அடுத்ததாக கையை மாத்தாமல் அதே கையை வச்சுக்கிட்டு நம்ம லெப்ட் மாறி. ஆமா.
ஆமாங்கய்யா சொல்லுங்க. வினா உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐயா பாதி கட் ஆயிடுச்சு. அந்த வயிற்றுல தேய்க்கிறது ஓகே, அதே மாதிரி ஒரே கையை வச்சுட்டு நம்ம இடது மார்புக்கு செய்யறோம். இப்போ நம்ம உள்ளங்கையால தொப்புல சுத்துறோம், 3 சுத்துறோம். அது முடிஞ்ச உடனே அடுத்த நிலைக்கு வந்து இடது கையை தான் கொண்டுறணும். அதுக்கு பதிலா அதே வலது கையை இடது மாற சுத்துறோம் ஏங்கிறோம். அது ஏன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. அதுதான் நமக்கு வசதியா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த வயிற்ற செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் செய்யும் போது உங்களுக்கு இந்த கை தான் ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கிறது தானே. அப்ப கை மாத்த வேண்டாமா? ரைட் லெஃப்ட் மாத்த வேண்டாமா? அது எதுக்கு மாத்துறீங்க? இப்ப இந்த கை இந்த பக்கம் செய்யும் போது லெஃப்ட் ஹேண்ட் மாத்திக்கிறீங்கல்ல. இப்ப மற்ற பயிற்சி பண்ணும்போது ரைட் லெஃப்ட் மாத்தி மாத்தி பண்றோம் ஐயா. எதுல இப்ப கையை மாத்தி பண்ற, ஒரு கைக்கு மட்டும் பண்றது சொல்றேன். தேய்த்து விடுதல் தானே சொல்றீங்க. பண்ணும்போது ரைட் லெஃப்ட் மாத்தி மாத்தி பண்றோம். இங்க மட்டும் ஏன் வலது கையை மறுபடியும் கொண்டுறோம் கேக்குறேன் நான். ஐயா எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு புரியவே இல்லை. இப்ப வயிற்ற தேய்ச்சி விடுறீங்க வலது கையால, அதே கையால இடது மார்பு தேய்த்து விடுறது ஏன் வந்து அந்த இடத்துல கையை மாத்தி செய்ய வேண்டாமான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? ஆமா, அதான் சந்தேகம். அதான் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த கை செய்யறீங்க, செஞ்சுட்டு இப்படி தேய்ச்சி விடுறதை விட உங்களுக்கு எது பிளெக்சிபிளா இருக்கும்? இதுதானே வசதியா இருக்கும். நமக்கு வேண்டியது என்ன? இந்த இடத்த தேய்த்து விடுதல், அவ்வளவுதானே. அப்ப தேய்த்து விடும் போது இந்த லெப்ட் ரைட்டுங்கிற கையை தேவையில்லை. உங்களுக்கு எது வசதியா இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கும், அந்த கையை வச்சு செய்ய போறீங்க. இப்ப புரிஞ்சுதா? நன்றியா. பிளெக்சிபிலிட்டி தான் ஐயா. நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலயும் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் இல்லாம செய்யணும், அவ்வளவுதான். ஓகே, நன்றியா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது பயிற்சி மட்டும் எளிய முறை பயிற்சி இல்ல, பயிற்சியை செய்யறதுக்கும் நமக்கு எளிய முறையில அருட்தந்தை அவர்கள் சிறப்பா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக விஜய் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ, கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்க ஐயா. ஐயா ஆமா ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மகரிஷி வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. எந்த ஒரு செயலுக்கும் பாத்தீங்கன்னா டைமு, அந்த ஒரு ஸ்பீடு, வெயிட், நேரம், பருமன், அந்த வேகம், 3 விஷயம் இருக்குன்னு சொல்றாரு. அதை பத்தி ஏதாவது ஒரு அது என்னன்னு எனக்கு தெளிவா புரியலீங்க. அதுக்காக கேட்கணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இயக்கத்துக்கு வரும்போது அதுக்கு காலம், தூரம், பருமன், வேகம்ங்கிற 4 பரிணாமங்களுக்கு உட்பட்டுத்தான் இருக்கும் அப்படிங்கறத மகிழ்ச்சி சொல்றது உங்களுக்கு புரியலன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானையா? ஆமாங்க. அது ஒரு பிசிக்கலா ஏதாவது ஒரு உருவம்னு வரும்போது அந்த இடத்துல அந்த உருவம் ஏதோ ஒரு இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா. அது எவ்வளவு அந்த இடத்தை அடைச்சுக்கிட்டு இருக்குதோ அது அதனுடைய வால்யூம். இப்போ நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இங்க உட்கார்ந்துருக்கேன்னா இந்த ஸ்பேஸ அடைச்சுக்கிட்டு தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப இந்த ஸ்பேஸ்ங்கிறது தான் மெயின் பொருள். அந்த ஸ்பேஸ்ங்கிறதுக்குள்ளதான் நான் உட்கார்ந்துருக்கேன் இப்ப. கரெக்டா? ஆமா. அப்போ அந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு இடத்தை நான் அடைச்சிருக்கேனோ அது என்னுடைய வால்யூம். அடுத்து இன்னொரு கவனிச்சு பாருங்க. ஒரே சமயத்துல இப்போ இதே நேரத்துல நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறேன். என்னுடைய இயக்கமும் உங்களுடைய இயக்கமும் வேறுபடுதா இல்லையா? கண்டிப்பா வேறுபடும். அப்ப இந்த ஸ்பீடுல 2 இயக்கங்களுக்கும் ஒரே நேரத்துல இருக்கக்கூடிய, ஒரே சமயத்துல இயங்கக்கூடிய 2 பொருட்கள், அதற்கு மேற்பட்ட பொருட்கள் அத்தனைக்கும் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, ஒரே அளவுலயும் இருக்கிறது இல்ல. அது இப்ப கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா அந்த வேறுபாடு வந்து நம்ம இந்த வாழ்த்தலை மூலியமா கண்டிப்பா கொஞ்சம் மாத்தலாம், அவ்வளவுதான். ஏன்னா அந்த இயக்கம் இருக்கதான் செய்யும். இப்போ அந்த வால்யூம் இருக்கும், ஸ்பீடும் இருக்கும், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா டைம். இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள் சரியா தெரியலாம், அது அவங்களுக்கு தவறா தெரியலாம்ல. புரியுது. ஐயா, இது கொஞ்சம் உள்ள இறங்கி பார்க்கும்போது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருள்ளயும் அணுக்கள் தான் இருக்கு, கரெக்டுங்களா? அந்த அணுக்கள் வந்துதான் இந்த ஸ்பீடு வந்து வேரியேஷன் இருக்குங்களா? அதுதான் சொல்ல வரேன்.
அவ்வளவுதான் ஐயா. நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்க. எல்லாருக்கும் அணுக்களுடைய கூட்டுன்னு சொல்றீங்கல்ல, அந்த அணுக்கள் இயங்கும் போது அதுல இருந்து ஒரு அலை வெளியில வரும்ல, அந்த அலைக்கு பேர் தான் ஜீவகாந்த அலைன்னு பேரு. ஜீவகாந்த அலை, வெளியில இருந்தா அதுக்கு பேரு வான்காந்த அலை. அவ்வளவுதான். ஒரு எடுத்துக்காட்டு வச்சு கேட்கறதையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆகல. பட் கூட 2 பேர் இருக்காங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எண்ண அலைகளும் அந்த அணுக்களோட இயக்கமும் வேறுபடுறதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பண்ணும்போது அது சக்சஸ் ஆகுற மாதிரி ஒரு எடுத்துக்கிறேன் நானு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். அதே சமயத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலுக்கும் அவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜி லெவலுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம எனர்ஜினால அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியல, அவங்க எனர்ஜினால ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியுது. அவ்வளவுதான். ஓகே. ஆக மொத்தத்துல இப்ப அந்த அணுக்களுடைய செயல்பாடு, அதாவது அந்த அணுக்களுடைய வேகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மீட்டர்ல ஒரு ஆட்டம் சுத்துதுன்னா, அந்த 100 மீட்டர்ல சுத்தும் போது அதனுடைய செயல்பாடு நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்காங்க. அதே ஒரு 50 ஸ்பீட்ல சுத்தும் போது அது செயல்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ நான் அந்த 50ல இருந்து 100 வர்றதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ், இப்ப நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரான்ஸ் வேகமா ஓடணும், ஒரு இடத்துல வேகமா ஓடணும்னா அது எதுக்குள்ளதான் வேகமா ஓடும்? எது இருந்தா வேகமா ஓடும்? கெமிக்கல்ஸ் இருந்தா அந்த கெமிக்கலுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் வேகமா ஓடும். கரெக்டா? கெமிக்கல்ஸ் குறைய குறைய அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்ஸும் குறையும். புரியுதுங்கய்யா. ஓகே. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் இந்த உயிர் ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் ஜீவவித்து குழம்பு. இந்த ஜீவவித்து குழம்பு எந்த அளவுக்கு உடம்புல வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடம்புல இந்த உயிரினுடைய இயக்கமும் அதிகமா இருக்கும். ஜீவவித்து குழம்பு குறைய குறைய உயிரினுடைய இயக்கமும் குறையும். புரியுது. அதுதான் இந்த எண்டோகிரைன் கிளாண்டுங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் அதான் கண்ட்ரோல். நன்றிங்க, சிறப்பான பதில். அம்மா வாழ்க வளமுடனம்மா. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ராஜன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, என்னுடைய பிசினஸ் பார்ட்னர், தொழில் பார்ட்னர் ஒரு பெரிய எனக்கு ஒரு நஷ்டத்தை ஏமாத்திட்டு ஒரு 4 வருஷம் முன்னாடி போயிட்டாரு. அவரை எப்படி மன்னிக்கிறது? அது பணம் திருப்பி வராது. ஆனா அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப நமக்கு மனசு வெறுப்புணர்ச்சி, பகை உணர்ச்சியில வருது. அதை எப்படி மன்னிக்கிறது, அவர் மறக்கிறது? நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பதிவா அவர்கிட்ட போயிடுச்சுன்னு நினைச்சுங்க. இப்போ ஒரு துன்பம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா மகரிஷி சொல்லுவாங்க, பாவ பதிவுகளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல். இதுதான் அதனுடைய வெளிப்பாடு. கரெக்டா? அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஒரு பெரிய பதிவை அவர் எடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்மளுடைய பதிவை எடுத்து நமக்கு தூய்மையை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அவர்களை நம்ம வாழ்த்தணுமா திட்டணுமா? வாழ்த்தணும். பண நஷ்டம், அவ்வளவுதான். அட்லீஸ்ட் நம்ம வாழ்த்த முடியலன்னா நினைக்காம கூட விட்டுறணும். சரி. அதுக்கு பதிலா நம்ம ஒரு பாசிட்டிவ் வேற ஏதாவது விஷயத்துல நம்ம உங்களுடைய செயல்பாடு, ஏன்னா மனசு ஒரு விஷயத்த பிடிச்சுன்னா அதுலயே பிடிச்சுக்கிட்டு நிக்கும். குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பிடிச்சுட்டு நிக்கும். அதுக்கு பதிலா நம்ம கொஞ்சம் வேற டைவர்ஷன்ஸ் கொடுத்து வேற ஏதாவது நீங்க உங்களுடைய அந்த அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை நினைச்சுக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது விஷயம் அவரை நினைக்காமலே விட்டுடுங்களேன். அதே பெட்டர். அவர் நினைக்காம விடுறதுக்கு உங்களுக்கு அதை விட வேற இன்னொரு ஒரு விஷயத்த நீங்க கவனிக்க போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது காணாமலே போயிடும் கொஞ்ச நாள். சரிங்க, நன்றி. இன்னொரு கேள்வி. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம கஷ்டப்பட்டு உண்மையா நம்மளுடைய பொருளை அவர் ஏமாத்திட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் ஏமாத்தல, அவர் தான் ஏமாந்து போயிருக்காரு. நம்ம பொருள் நமக்கு தானாக வந்துடும். அது வேற ஏதாவது ஒரு வடிவத்துல வரும். இதை நாங்க அனுபவத்துல பார்த்திருக்கோம். நிறைய விஷயங்கள் எங்க ஃபேமிலிலேயே ஒரு இடத்துல அது மாதிரி நடந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குடும்பமே இவங்க ஒண்ணுமே செய்யல. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பமே ஒரு ரொம்ப ஒண்ணுமில்லாத நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த குடும்பம் நல்லா இருக்கு.
இதெல்லாம் நான் நேரா கண் கூட பார்த்திருக்கேன். அதனால நம்ம பெரும்பாலும் வந்து உண்மையா, அது இன்னொரு விஷயம் கவனிங்க, இந்த துல்லிய சமதள சீர்மைன்னு மகரிஷி ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி தேரி சொன்னார். இந்த தேரியினுடைய அடிப்படையே என்னன்னா, ஒரு இயக்கம் நிகழுதுன்னா அந்த இயக்கத்துல எந்த பொருள் எங்க இருக்கணுங்கிறத அதுவே நிர்ணயம் செய்து கொள்ளும். அவ்வளவுதான். அப்ப நம்மள எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், நம்மகிட்ட இருந்து எவ்வளவு கூட்டணும் குறைக்கணுங்கிறத எல்லாத்தையும் முடிவு பண்றது இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான். அதனால நம்ம அவர் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டார், நம்மளை கீழே இறக்கி விட்ட போறார் அப்படிலாம் நீங்க கவனிக்க வேண்டியதில்லை. நம்முடைய உயர்வு, நம்மளுடைய செயல்பாடுகளை மட்டும் நம்ம சரியா செஞ்சுட்டே வந்தா நாம மேல்நிலைக்கு போறது யாராலையும் தடுக்க முடியாது. இன்னொரு கேள்வி, நம்ம இந்த தத்துவம் எல்லாம் படிக்கணுமா? காந்த தத்துவம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி இதெல்லாம் படிக்காம நம்ம வெறும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் மட்டும் பண்ணா போதும் இல்ல? அதெல்லாம் புரிய மாட்டேங்குது தத்துவம். அதுதான், அது போதும். ஏன்னா நீங்க பயிற்சி செய்ய செய்ய அது எல்லாம் உங்களுக்குள்ளேயே வந்துடும். பயிற்சி, அதாவது சாமி எந்த விளக்கத்தையும் நீங்க வந்து படிச்சு புரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்லவே இல்லை. அது படிச்சு புரிஞ்சுக்கவும் சொல்லல. பயிற்சியை செய்யுங்க, பயிற்சி உங்களுக்கு தேவையான விளக்கங்களை கொடுக்கும்னு தான் சாமி சொல்றாரு. அதனால நீங்க பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க. பயிற்சி உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு எப்படி என்ன விளக்கம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து. சரி சரி சரிங்க. இந்த காந்த தத்துவம் இதெல்லாம் புரியல எனக்கு, ஸ்பெசிபிக் கிராவிட்டி இதெல்லாம், அதனாலதான் கேட்டேன். வேண்டியது இல்லையா, அது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அது புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணும் இல்ல, ஒரு 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 அண்டால தண்ணி இருக்குது. அந்த தண்ணிய சுத்தி விட்டுட்டு கொஞ்சோண்டு மரத்தூள் அள்ளி போட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த மரத்தூளுடைய கனம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்தாடி அது அந்தந்த எல்லையில போய் நிற்கும். கரெக்டா? ஆமா. இப்ப ரொம்ப நைஸா இருக்கிறது உள்ள போயிருக்கும், கொஞ்சம் கனமா இருக்கிறது வெளியில இருக்கும். நாம எந்த அளவுக்கு வந்து நம்ம மனதளவுல லேசா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம எங்க போவோம்? உள்நோக்கி போவோம். எந்த அளவுக்கு கனமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளிநோக்கி போவோம். உள்ள யாரு இருக்கான்னா உள் மையம், உள் கூட்டல் மை, உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறது மெய்ப்பொருள். அப்ப உள்ள போக போக நம்ம மெய்ப்பொருள் நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். வெளியில போக போக புறப்பொருள் நோக்கி போயிட்டே இருக்கிறோம். நம்ம உள்ள போகணுமா வெளியில போகணுமா? உள்ள போகணும். அவ்வளவுதான். அந்த நிலைக்கு நான் உங்களை லேஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா போயிட்டே இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஒரு முறை மைக் டச் பண்ணுங்கம்மா. இப்போ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதாங்கயா? நல்லா கேக்குதுமா, சொல்லுங்க. சிறப்பான விளக்கங்கள்ங்க, பதில் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மகான நம்ம நினைச்சிட்டு இருந்ததுனால அந்த மேடம் வந்து ஆபரேஷன் அப்ப மகானே வந்து இந்த மாதிரி எனக்கு சில விஷயங்கள் மகானோட இருந்த மாதிரியே தோணிச்சுங்க. என்னுடைய பையனுக்காக நான் சென்னைக்கு வந்திருக்கேங்கயா, டிஎன்இபில வேலைக்காக. திண்டுக்கல்ல நான் வெயிட் பண்ணும்போது ஐயா, நம்மளுடைய எம்கேடி ஐயாவும் நல்லினி அம்மா 2 பேரும் எதிர்த்தாப்புல வர்றாங்கய்யா. ஏன்னா என்ன விஷயமா போறீங்க சாந்திமா? நான் திண்டுக்கல் ஜோன் தாங்கய்யா. என்ன விஷயமா போறீங்க? இந்த மாதிரி சரி நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டாங்கய்யா. அங்க நான் ட்ரெயின்ல போறப்ப தம்பி சொல்றாங்க, ஏமா நீங்க துணை பேராசிரியர் அப்படி இப்படின்னு எதுவும் நீங்க சொல்லாதீங்க, எதையாவது சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, வேண்டாம் நீங்க அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்ட்டாங்க. ஆனா நாங்க போய் 5வது மாடியில போய் லிப்ட்ல போய் பாக்குறப்ப அங்க ஜெயக்குமார் ஒருத்தரை பார்க்க சொன்னாங்க. போய் பார்க்கும் போதுங்க நம்பவே முடியலங்க என்னால. அவரோட டேபிள்ல கண்ணாடி கடியில நம்ம மகானுடைய படம் பெருசா இருந்ததுங்க. என்னுடைய பையன் சொல்றாங்க, அங்க பாருங்கம்மா தாத்தா பாருங்க, தாத்தா பாருங்கன்னு சொல்லி எங்கப்பா நான் உள்ள தேடுறேன். இப்படி கண்ணை சுத்தி பாக்குறேன். இல்லம்மா நீங்க டேபிள் மேல பாருங்கன்னு சொன்னோடனே அங்க மகரிஷி இருந்தாங்கய்யா. உடனே அவர் எங்களை கவனிச்சுட்டு, என்ன நீங்க என்னமே நான் அம்மா துணை பேராசிரியர் இருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் ரொம்ப எழுந்து நின்று எனக்கு மரியாதை செஞ்சுட்டு, நீங்க புக்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிவிடுங்கம்மா, நான் 2 அகத்தாய் முடிச்சிருக்கேம்மான்னு சொன்னாங்கய்யா. கண்டிப்பாக உங்க பையனுக்கு வேலை கிடைக்கும்னாங்க. அதே மாதிரி கிடைச்சிருச்சுங்கய்யா. அப்ப நான் மகானதாங்க முழுமையா நம்பிட்டு போனேன். எங்க சாரு இல்ல அப்ப என் பையனுக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும்னு நினைச்சு போனீங்கயா. ஆனா மகான் என்னோடய இருந்து எனக்கு அந்த நல்ல விஷயத்த பண்ணி கொடுத்தாங்கய்யா. இதுதான் நம்மளுடைய எண்ணம் தான் அந்த இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு வலு சேர்க்கிறதுன்னு பாருங்க. கண்டிப்பாங்க. இன்றே எனக்கு அந்த மொமெண்ட்டை மறக்க முடியாதுங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது.
ரெண்டாவது இப்ப நீங்க சொன்னீங்க அது சாட்சி பாவனா அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா. இப்ப எனக்கு கடந்த 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு மனவளக்கலைக்கு வந்து 2002லயே நான் வந்துட்டேன். ஆனா இப்ப என்ன தோணுது அப்படின்னா, கண்களை மூடி தவம் பண்ணும்போது இப்ப அவ்வளவா எண்ணங்கள் வருவதில்லை. ஆனா ஆரம்ப கட்ட காலத்துல எண்ணங்கள் நிறைய ஒன்னொன்னா ஏதோ எண்ணங்கள் வரும். எங்கேயோ பார்த்தது, என்னமோ பேசுனது, யாரோ சொன்னது, நம்மளை திட்டினது, நம்ம சந்தோஷமா இருந்தது, எதெல்லாமோ தோணும் போதெல்லாம் நான் சில சமயம் யோசிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில துணைப்பேராசிரியர் பயிற்சிக்கு போயிருக்கிறப்ப மகானை கேட்கும் போது மகான் சொன்னது விஷயம் என்னன்னா, நம்ம அந்த எண்ணங்களை என்னென்ன எண்ணம் வருதுன்னு எண்ணத்திற்கு வெளியே நின்று எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யுங்க. எண்ணமாவே மாறக்கூடாது. அப்ப வெளியே நின்று ஆராய்ச்சி செய்ய செய்ய அந்த எண்ணங்கள் வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா நிசப்தமாகி அந்த எண்ணமே இல்லாத ஒரு நிலை வரும் பொழுதுதான் நீங்க அந்த இறைநிலையோட தன்மையோட அந்த டெல்டா வேவ்ஸ்க்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்கயா. அதை கடைபிடித்து கடைபிடித்து இன்றும் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா என்னுடைய துரியம் நல்லா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த எண்ணம் கண்களை மூடி நம்ம பேசும்போது அந்த இதுல நினைக்கும் போது அதுக்கு உண்மையா கிடைக்குதுங்க. அப்ப அப்படி நினைக்கிறதா சாட்சி பாவனா வாங்கயா. அவ்வளவுதான். நினைச்சா போதும். அப்ப எண்ணங்கள் நம்ம எண்ணமற்ற நிலை வந்துருதுங்க ஒரு நிமிஷத்துல. அந்த எண்ணமற்ற நிலை வருவதற்கு நம்ம எண்ணத்தின் மேலேயே சவாரி செய்யாம எண்ணத்திற்கு வெளியே இருந்து அந்த எண்ணத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது கவனிக்கும் போது எண்ணம் இல்லாம நிலை உண்டாகுது. காலப்போக்குல உடனே கிடைக்காது, ஒரு நாள் 2 நாள்ல கிடைக்காது. கொஞ்ச நாள் ஆக ஆக நமக்கு அந்த எண்ணத்தினுடைய அலை குறைஞ்சு 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 எண்ணத்தினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு 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 கடைசியில் எண்ணமற்ற நிலை வரும் பொழுதுதான் அந்த துரியாதீத நிலைக்கு நம்மளால போக முடியுங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட உண்மைங்க. வாழ்க வளமுடன். அதுதான் சாட்சி பாவனா. அவ்வளவுதான். அதாவது ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான், வேகமா எழுதிட்டு இருக்கிற போது அந்த சூப்பர்வைசர் பக்கத்துல போய் நின்னாருன்னு வச்சுங்க, அப்படியே அந்த பேனாவும் ஸ்டாப் ஆயிடும். நம்மளை யாராவது ஒருத்தர் கவனிக்கிறாங்கன்னு நினைச்சுட்டா நம்மளுடைய வேகம் குறைஞ்சிரும். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை கவனிக்கிறார்கள்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எண்ணம் தானாகவே குறைஞ்சு போயிடும். இதுதான் சாட்சி பாவனை. வாழ்க வளமுடன்ங்க. ரொம்ப அற்புதமா இருந்துட்டு உங்களுடைய விடைகள்லாம். உங்களை அர்ப்பணிச்சிருக்க என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சத்யா பிரியா அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கல்யாண சுந்தரம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா கேக்குது, சொல்லுங்க ஐயா. இப்போ என்னுடைய பாவப்பதிவுகளை போக்குறதுக்கு இன்னொருத்தர் எனக்கு துன்பம் கொடுக்குறாருன்னு வச்சுங்களா ஐயா, அப்போ அவருக்கும் அந்த பாவத்தை ஏத்துக்கிறாப்புல ஏன் இறைநிலை வச்சு கண்டினியூ அப்படியே ஒருத்தர் பாவத்தை போகிறதுக்கு இன்னொருத்தர் யூஸ் பண்ணினே இருந்தா அப்படியே கண்டினியூஸா போயிட்டே தானே இருக்கும் துன்பம் கொடுக்குறவங்களுடைய எண்ணிக்கை. என்ன அதுதான் ஒரு பெரிய ரகசியமே. அதுதான் பெரிய ரகசியமே. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன, அது பிளஸ்ஸா மாறிடுது இல்ல? அப்ப 2 நெகட்டிவ் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அங்க மைனஸ் மாறிடும். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன சொல்லுவீங்க ஐயா? சொல்லும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும்ல? ஆமா. அப்ப 2 எதிர்மறையான விஷயங்கள் ஒன்று சேர்க்கிற போது அங்க ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வருவேன். என்ன இன்னொருத்தரே போய் பாவம் செய்ய சொல்லி என்னுடைய பாவத்தை போகிறதுக்கு இப்படியே துன்பம் கொடுக்கறதுக்கு இப்படியே பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா அப்போ வேணும்னே செய்யலையா? எனக்காக தான் அவரை துன்பம் கொடுக்க வச்சுதா இறைநிலை? அப்படி அதாவது நமக்காகத்தான் அவரை துன்பம் கொடுக்க வைக்குது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு பதிவு போகணும். இப்போ நான் ஒரு விஷயத்த செய்யறேன். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்லையா இப்படியே போயிட்டே இருந்தா பிரபஞ்சத்துல என்லெஸ் தானே இருக்கும். பாவம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்னொருத்தர் துன்பம் கொடுப்பாங்க, இப்படியே போனா அவருக்காக அந்த பாவத்தை கழியத்துக்கு அவருக்கு இன்னொருத்தர் துன்பம் கொடுக்கணும், இப்படி போனா கண்டினியூட்டியே அப்படியே போயிட்டே இருக்குமா என்ன? அதுதான் அந்த கண்டினியூட்டியே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாமே காந்தத்தால இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த காந்தம் எல்லா இடத்துலயும் லிங்க் ஆயிட்டே இருக்கும். அப்படிங்களா? அதை குறைக்கிறதுக்கு, அதை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு, அந்த செயினை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு தான் நாம என்ன பண்றோம்? தவம் பண்ண ஆரம்பிக்கிறோம். தவம் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்ப நாம மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது இல்ல, மற்றவங்களும் நமக்கு துன்பம் கொடுக்காத அளவுக்கு நம்ம வலிமை சேர்த்தும் போது என்ன ஆகும்னா இப்ப இங்க இந்த டிஸ்கனெக்ஷன் ஆகும், இந்த செயின் டிஸ்கனெக்ட் ஆயிடும்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சன்டேஜ் துன்பம் கொடுக்கறவங்க பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு சமயத்தில் 0 ஆயிடுன்றீங்க. அதுதான் என்ன. இப்போ நமக்கு முதல்ல பயிற்சிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எதையுமே தைரியமா துணிஞ்சு செய்வோம். இப்ப ஏதாவது செய்யணும்னு, ஒரு தப்பு செய்யணும்னா யோசிக்க ஆரம்பிக்கிறோம்ல.
ஆமாய்யா, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி முன்ன வந்து நிக்குது ஐயா. அப்ப அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு தானா வருது இல்ல. இது காலத்தால மாறும். அதனாலதான் இந்த பயிற்சியை முழுமையா தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா நம்மள மாதிரி இன்னொரு 3வது தலைமுறைக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு பியூர் மனுஷன், பியூரா இருப்பாங்க, ஒரு தெய்வீக பிறவிகளாக இருப்பாங்க அப்படின்னு சாமி சொல்றாங்க. இப்போ என்னோட ஜெனரேஷன்ஸ்ல இப்ப நான் பயிற்சி எந்த அளவுக்கு பண்றேனோ அதே மாதிரி என் பிள்ளைங்களும் அதை பண்ணணும். சரிங்க சரிங்க. என் பிள்ளைங்களோட பிள்ளைங்க வரும்போது, என்னுடைய பேர பிள்ளைங்க வரும்போது அவங்க வந்து ஒரு பியூர், ஒரு தெய்வீக குழந்தைகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏன்னா நம்மளே பாதி குறைச்சிட்டோம், இன்னும் அதை விட என் பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க தெய்வீக குழந்தையாக இருக்கும்ல. அப்ப அங்க முழுமை நல்லது. சரி, அதுக்காக தான் நமக்கு தேவைப்படுது. சரிங்க சரிங்க ஐயா. இன்னொரு சின்ன கேள்வி, எனக்கு வந்து ஹெர்னியா கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, நான் மகராசனம் பண்ணலாமா ஐயா? ஹெர்னியானா மகராசனம் குப்புறப்படுத்த செய்ய வேண்டாம், மலர்ந்தப்படுத்த செய்யலாம். முதல் பகுதி செய்யலாம், 2வது பகுதி வேண்டாம் ஐயா. மகராசனம் செய்யலாம், முதல் பகுதி செய்யலாம். மகராசனம் 1 மட்டும் பண்ணா போதும் இல்லையா? 1 மட்டும் செய்யலாம். அதுவும் சிரமமா இருந்ததுன்னா வேண்டாம், விட்டுடுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் வராது. சரிங்க. கபாலபதி பண்றது இல்ல, அதான் மகராசனம் தான் டவுட்டா இருந்தது, அதனால மகராசனம் முதல் பகுதி செய்யலாம், குப்புறப்படுத்த மட்டும் செய்யறது சிரமமா இருக்கும், வேண்டாம். தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஐயாவிடம் ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கைகளை உயர்த்தி கேட்டு பயனடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. ரொம்ப அதாவது கேட்டுக்கிட்டே இருந்தோம். நாங்க கேட்டதெல்லாம் ரீகலெக்ட் ஆன மாதிரி இருந்தது. நான் வந்து ஒரு காலத்துல நம்ம பக்தி மார்க்கத்துல ஓடி ஓடி போகும்போது கனவுகள்ல வந்து ஒரு அமைதி கிடைச்சது. அதுக்கப்புறம் இன்ட்யூஷன்ல அமைதி கிடைச்சது. இப்ப தியானத்துக்கு வரும்போது நம்ம அந்த தியானத்திலேயே அதுல ஒரு இது நமக்கு சொல்யூஷன் வந்துடுறது. அப்ப இப்படி போகும்போது நம்ம மகான்களோட கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா மகான்களுடைய கருத்துக்களும் ஒரு நேர்கோட்டுக்கு வருது. இப்ப அந்த தத்துவ போதம் ஒண்ணு கேட்டேன்யா. தயானந்த சரஸ்வதி இது ஒருத்தவங்க எடுத்தாங்க, அது கேட்டேன். அதுல நீங்க சொன்ன இந்த 2 பறவைகள், ஒண்ணு சாட்சி பூதமாகவும் ஒண்ணு இதுவாகவும் இருக்கு இல்லையா, அத பத்திதான் ஃபுல்லா எடுத்தாங்க. நம்ம உடல் பாகம், இந்த பஞ்ச பிராணன், பஞ்ச தசவாயுக்கள், அதெல்லாம் பத்தி எடுத்தாங்க. இப்ப இது மகானோட கருத்துக்களோட வரும்போது எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரே எண்ணங்களாகவும் ஒரே இதுவாகவும் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இப்ப அவ்வளவுதான்மா. எல்லாம் ஒரே விஷயத்தான் சொன்னாங்க, வேறு வேறு அவங்கவங்க உணர்ந்த நிலையில சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒத்து பாத்தீங்கன்னா எல்லாமே அங்க இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஒரே கோட்லதான் வரும். எல்லாம் அது புரிய ஆரம்பிக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ரீகலெக்ட் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு அதை படிக்காம புக்க வாங்கி வச்சிருக்கேன். கேட்டதோட நிறுத்திட்டேன். அவங்க கிளாஸ் எடுத்த போது கேட்டேன், அப்புறம் நான் அதை படிக்கிறது இல்ல. இப்ப இன்னைக்கு கேட்க எனக்கு அது ஒரு ஞாபகத்துக்கு நல்லா வர ஆரம்பிச்சது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சுபா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, அந்த இறப்பு சில இடங்கள்ல வந்து சூசைடு அந்த மாதிரி எல்லாம் அட்டன் பண்ணிடுறாங்கல்ல ஐயா. சில நேரங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகுது சில பேருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல சில ஆக்சிடென்டால சில நேரங்கள்ல அவங்க அதுல தப்பிச்சு வெளியில வர்றாங்க. அதே மாதிரி சூசைடு அட்டன் பண்றவங்களுக்கும் சில நேரங்கள்ல வெளியில அந்த கரெக்டான நேரத்துல காப்பாத்திடுறாங்க. இது வந்து இறப்ப வந்து நம்ம எந்த மாதிரி ஜட்ஜ் பண்றது ஐயா? அதாவது அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்னால இறப்பு வரணும்னு இருக்கா,
இல்ல அதுல தப்பிக்கலான்னு அந்த இடத்துல விதி ஜெயிச்சிருதா? அது எனக்கு ஒரு குழப்பம். மகரிஷியினுடைய பிறப்பு அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் இந்த இடம் எனக்கு ஒரு யோசனையாவே இருக்குங்க ஐயா. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பெற்றவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியலையேங்க ஐயா. ஆமா, இறப்பு பொறுத்தளவுல நம்முடைய வினைப்பதிவு எப்போ நீங்குதோ அப்போ போய் சேர வேண்டியதான். ஏன்னா வினைப்பதிவு தேகம் கண்டாய், இந்த வினைப்பதிவு எடுத்துக்கிட்டு தான் இந்த உடம்பு வந்திருக்குது. அப்போ எப்ப நம்ம போக்குறோமோ அப்போ நம்ம போய் சேரணும். அது போகிறதுக்கு முன்னாடியே சில நேரங்கள் அந்த வினைப்பதிவை போக்குறதுக்கு முன்னாடியே இந்த உடல் ஒத்துழைக்காம போறதுலதான் அந்த ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு துர்மரணங்கள் எல்லாம் ஏற்படுறது அது ஒரு காரணம். அது சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பதிவுகள் என்ன பண்ணும், அந்த இடத்துல நம்மளை எஸ்கேப் பண்ணவும் வைக்கும். சில நேரங்கள்ல துர்மரணம் அடைஞ்சும் போகும். அப்ப விதிங்கிறது அதுல கான்செப்ட் இல்லைங்களா ஐயா? விதி, அதாவது இவங்களுக்கு இந்த இடத்துல விதி ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய வினைப்பதிவு தான். வினைப்பதிவு எதை பொறுத்து இருக்கிறதோ அந்த பதிவுகளை பொறுத்து அங்க அந்த ரியாக்ஷன்ஸ் மாறும். சில பேர் சொல்லுவாங்க, அவன் பாருங்க அவன் தலையெழுத்து அவனோட ஆயுள் இருந்திருக்கும் போல கதை தப்பிச்சிட்டான் வந்து இன்னும் அந்த பதிவுகளை சரி பண்றதுக்கான காலம் இருக்கிறது அப்படிங்கிற போது அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆயிடும். சரிங்க. அது வந்து ஆக்சிடென்ட்னாலும் சரி, இல்ல இவங்களா சூசைட் அட்டன் பண்ணாலும் அதுதான் ரீசன் இல்லைங்களா ஐயா? ஆக்சிடென்ட் சூசைட் அட்டம்ங்கிறது இவங்களுடைய ஒரு வினைப்பதிவுடைய செயல்பாடுதான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஆக்சிடென்ட்ஸ் உருவாக்குறதும் ஒரு சூசைட் அட்டன் பண்றதும் இவங்களுடைய வினைப்பதிவு தான் அவங்க அந்த 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 சூழலுக்கு கொண்டு போய் விடுது. சரிங்க சரிங்க. அப்போ அந்த 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 சூழல்ல அதுல இருந்து தப்பிக்கணும் வைக்கிறதுக்கும் அவங்க வினைப்பதிவிலேயே தான் அதுக்கான காரணம். சரிங்க சரிங்க சரிங்க. ஓகேங்க. நல்ல விளக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக பவித்ரா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்போ கன்சீவ் ஆனாங்க வந்து ஆஃப்டர் 3 monthsல இருந்து மகராசனம், கபால பத்தி அண்ட் மகராசனம் தவிர பாக்கி எல்லாமே செய்யலாங்களா? செய்யலாமே. 3 monthsல இருந்தே செய்யலாம். 3 months முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே செய்யலாம். 3 monthsக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த 2 பயிற்சி தவிர்த்துக்கணும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதே மாதிரி தவங்களும் எல்லா தவமும் பண்ணலாம் இல்லைங்களா ஐயா? செய்யலாம். தீட்சை எடுத்திருந்தா செய்யலாம். புதுசா தீட்சை மட்டும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. நன்றிங்க ஐயா. அப்புறமேல வந்து காயக்கல்பம் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம மன்றத்துல வந்து அஸ்வினி முத்திரை மட்டும் போட சொல்றாங்க. ஆமா, அது 3 மாசம் வரைக்கும் நீங்க எல்லாமே செய்யலாம். அஸ்வினி முத்திரை ஓஜஸ் 2 செய்யலாம். 3 மாதத்துக்கு பிறகு அஸ்வினி முத்திரை மட்டும் செய்யணும். ஓஜஸ் மூச்சு வேண்டியதில்லை. நன்றிங்க ஐயா. அது எந்த காரணத்தினாலங்க ஐயா? அங்க ஓஜஸ் மூச்சு போட்டா நம்ம எக்டோபிளாசம் தானே மேல போய் எல்லா செல்லுக்கும் தானே ஆக்டிவேட் ஆகும். ஆமாமா. ஆனா எக்டோபிளாசம் வந்து இப்போ அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படும். ஓகே. ஏன்னா அது கரு உருவாகுது இல்லையா, அப்ப அதை டிஸ்டர்ப் ஆகும். ஓகே. அது வேண்டாங்கிறதுக்காக தான் நீங்க அந்த அஸ்வினி முத்திரை மட்டும் போடும்போது உங்களுக்கு நரம்பு மண்டலத்தை சீர்படுத்திக்கும், அந்த பிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். உங்களுடைய அந்த நரம்புகள் எல்லாம் விரிவுபடணும் இல்ல, அதுக்கு பயன்படும். அதனாலதான் நரம்பு பயிற்சி மட்டும் செஞ்சுக்கிறோம். ஓஜஸ் மூச்சு வேண்டாம்னு சொல்லி. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்விப்பட்ட நிகழ்ச்சியும் உரை ரொம்ப மிகவும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு 3 கேள்வி. மௌனம் நம்ம இருக்கிறோம் இல்லைங்க ஐயா, மௌனம் இருக்கிறப்ப தவங்கள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா அகத்தாய்வு பண்ணிட்டு மௌனத்தை முடிக்கலாமா, இல்ல மௌனம் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. பெண்கள் வந்து இந்த பெரிய உடற்பயிற்சிகளோ தவங்களோ எதை எடுக்க கூடாது? ஐயா உங்க வாய்ஸ் முதல்ல இருந்து பிரேக் ஆகுது. வாழ்க வளமுடன். உங்க கேள்வி தெளிவா கேளுங்க ஐயா.
ஒரு நிமிஷம் ஐயா. இப்ப கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப கேக்குது. ஐயா, மௌனத்துல நம்ம வந்து எல்லா தவங்களும் பண்ணிட்டு கடைசி அகத்தாய்வு பண்றது நல்லதா, இல்ல வந்து மௌனத்துல இருந்துகிட்டு வாழ்த்து மட்டும் கொடுத்துட்டு மௌனத்தை முடிச்சுக்கலாமாயா? ஒரு விஷயம். அடுத்த இரண்டாவது கேள்வி வந்து சொல்லிடுறேன். மௌனத்துல வெறும் தவம் மட்டும் செய்யறது மௌனம் அல்ல. மௌனம்ங்கிற போதே தவமும் தற்சோதனையும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். ஒரு தவத்துக்கும் அடுத்த தவத்துக்கும் இடையில நீங்க தற்சோதனையை வைத்துக் கொள்ளணும். கண்டினியூஸா நீங்க எல்லா தவத்தையும் செய்ய முடியாது. ஒரு தவம் செய்யறீங்கன்னா அந்த தவம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தவம் செய்யறதுக்கு இடையில ஒரு தற்சோதனை வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு தவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இன்னொரு தற்சோதனை வச்சுக்கலாம். ஒரு என்ன மாறாயதில் ஒரு மணி நேரத்துக்கு, ஆசை சிரமத்துல 1 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். கடைசியா நீங்க சாந்தி தவம் செஞ்சுட்டு நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்க. சரி, அடுத்தது சிறப்புங்க ஐயா. அப்புறங்க ஐயா, இப்ப பெண்கள் வந்து இந்த பீரியட்ஸ் டைம், அந்த ஒரு 4 days 5 days அந்த டைம்ல உடற்பயிற்சியோ தியானமோ காயகல்பமோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாமா, செய்யக்கூடாதுங்களா ஐயா? எதை தவிர்க்கணும்? காயகல்பம் செய்ய வேண்டாம். தியானத்துல சாந்தி யோகம் மட்டும் செய்யலாம். ஓகே. இப்போ வந்து குழந்தை எதிர்நோக்கி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த காயகல்பத்துல என்ன மாதிரி ஐயா செஞ்சுக்கலாம்? ஓஜஸ் போடலாமா, வெறும் இது மட்டும் அஸ்வினி முத்திரை மட்டும் போடணுங்களா ஐயா? அது நீங்க ரெண்டுமே சேர்த்து செஞ்சாதான் காயகல்பம். அஸ்வினி முத்திரையும் ஓஜஸும் சேர்த்து செஞ்சாதான் காயகல்பம். அது வந்து உங்களுக்கு சில என்ன ப்ராப்ளம்ங்கிறத கரெக்டா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாடி கொடுக்கணும். சில நேரங்கள்ல வந்து அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் சிலது இருக்கும் இல்லையா, அதை அவங்க செக் பண்ணிட்டு வர சொல்லிட்டு நேரடியாக கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பயிற்சியை முறைப்படுத்தி கொடுக்கணும். சிறப்புங்க ஐயா. சேர்த்து செஞ்சாதான் காயகல்ப பயிற்சி. ஓகே, ஓகேங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. ஐயா, இன்னொரு விஷயம், அந்த உடல் தளத்தில் பண்ணலாம் இல்லைங்கய்யா, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. பீரியட்ஸ் டைம் பெண்கள் வந்து உடல் தளத்தில் பண்ணலாமா? அதுக்குதான் சாந்தி யோகம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேனே. ஓ, சரி, ஓகே. சாந்தி யோகம் பண்ணீங்கனாலே உடல் தளத்துக்கு என்ன எஃபெக்டோ அதுவும் வந்துரும்ல. சரிங்க ஐயா. அதுவும் வந்துடும். அதே சமயத்துல அவங்களுக்கு அந்த பால் சுரப்பினுடைய ஆக்டிவேஷன்ஸ் தானே அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த பேலன்சிங் கெப்பாசிட்டி, அமைதியான மனநிலை எல்லாமே அங்க உருவாயிடும். ஏன்னா அந்த சமயத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷன்ஸ், டென்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து இந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும்போது அது சரிப்படுத்திக்கும், அமைதி நிலைக்கு வந்து. சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ராஜன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய நண்பர் குழந்தைகள் அவங்க மன வாழ்க்கையில எதிரும் புதிருமா கருத்து வேறுபாடா இருக்காங்க. அவங்க விவாகரத்து வரைக்கும் போயிரும் போல இருக்காங்க. நான் நண்பருக்கு அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், இல்ல அந்த மாதிரி இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு 2 பேத்துக்கும் தனிப்பட்ட முறையில நீங்க, அதாவது அவங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா யார் சொன்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சில நேரங்கள்ல அந்த கருத்து முரண்பாடுகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்க போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்கலாம். நீங்களே வாய்ப்பு இருந்தா நீங்களே கவுன்சிலிங்ஸ் கொடுக்கலாம். இல்ல நீங்க கவுன்சிலிங்னா என்ன, அவங்ககிட்ட நீங்க பேசணும். பேசி அவங்க கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனையும் தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். வாய்ப்பு இருந்தா நீங்களே கொடுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக விஜய் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இந்த ஐம்புலன்கள் தான் எனக்கு ஒரு சந்தேகம். நான் நேற்று என்ன பண்ணேன், இந்த ஐம்புலன்கள்ல எது வந்து எனக்கு நல்லது கொடுக்குது, கெட்டது, ஐ மீன் தேவை இருக்கிறது தேவையில்லாதல தலையிடுதுன்ற மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டை பார்க்கும்போது என்னுடைய கண்ணு என்னுடைய வாய்னா வந்து இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஆளாகுன்ற மாதிரி ஒரு 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 முடிவுக்கு வந்திருக்கேன். பர்டிகுலரா ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எனக்கு சிக்கன் சாப்பிட பிடிக்காது. பட் இருந்தாலும் 4 பேர் கூட போகும்போது ஒரு பீஸாவது எடுத்து சாப்பிட்றேன். அது தவிர்க்க முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கண்ணுமே அப்படிதான். மற்றபடி யாராவது ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, நான் ஏன் பார்க்கணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரத்துல பக்கத்து தெருவில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுத்தெருவில் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க
ஹஸ்பண்ட் என்ன பிறந்தானா அவங்க ஒய்ஃபை அடிச்சுட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு. பட் அது என்ன பார்த்துட்டு பார்க்காம என்னால வரவே முடியல. பட் ஆனாலும் உள்ள ஒரு விஷயம் தேவையில்லாம தலையிடாதன்ற மாதிரி ஒரு தோணல். ஸோ நான் கேட்க வர்றது என்னன்னா, இந்த ஐம்புலன்களை வந்து நம்ம தவத்தால மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அதை கட்டுப்படுத்த முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் அது பழக்கத்துக்குள்ள எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்கறேன். நமக்கு என்ன தேவைன்றதை மட்டும் பார்த்துட்டு கொண்டு வர முடியும். அதுக்குதானே பஞ்சேந்திரிய தவம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுல நீங்க முதல் சொன்ன உதாரணம் ஓகேதான். நம்ம சாப்பிடணுங்கிற வாய் வந்து அது சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதை டேஸ்ட பார்த்தோம்னா இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. இல்லைன்னா யாராவது சாப்பிடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டுருது. ஒரு நாக்கு சுவைக்கு அடிமை நம்ம. அது வந்து அந்த சுவையினுடைய தன்மையை மாற்றுறதுக்கு நமக்கு பயிற்சி நல்லா உதவி பண்ணும். நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அது மாறிக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்க பார்த்துட்டு அந்த ரெண்டாவது சூழல்ல அந்த அம்மா பிக்ஸ் வந்திருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்மளால வரல, அது அந்த இடத்துல நம்ம உதவி பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நல்லது தானே செய்ய சொல்லுது உங்க கண்ணு. அப்போ எந்த இடத்துல எது நல்லது எது கெட்டதுங்கிறத பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில டக்குன்னு முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த டக்குன்னு முடிவு எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மனோதிடம் வேணும். அதாவது இந்த 5 புலன்களையும் ஆளக்கூடியது மனசுதான். அதனாலதான் பஞ்சேந்திரிய தவத்துல இந்த 5 புலன்கள் மேல மட்டும் நம்ம தவம் செய்யறது இல்ல, அந்த புலன்களுக்கு மூலமான மனதையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆக்னை தவம் செய்யறோம். ஆக்னைக்கு மூலமான, அதாவது மனசுக்கு மூலமான உயிரை கண்ட்ரோல் ஆச்சுக்கிறதுக்கு துரிய தவம் சேர்ந்து செய்யறோம். அதனால பஞ்சேந்திரிய தவம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த புலன்கள் உங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். நன்றிங்க. சிறப்பு. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ரியல்மி RMX 3844. ஐயா உங்க பேரையும் ஊரையும் குறிப்பிட்டுட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் குன்றத்தூர் கலைவாணி பேசுறேன். சொல்லுங்க ஐயா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னுடைய கணவர் வந்து எல்லா இதுலயும் கத்திருந்தாரு. எல்லா அவர் மூலியமா தான் நான் இந்த தவன்ற ஒண்ணுக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சதே அவரால் தான். அவருக்கு 67 வயசாயிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் உடல்நல கொஞ்சம் இதுவா இருக்கும்போது நான் சொல்றேன். ஆனா அவரு டாக்டர் கிட்ட போக கூடாதுன்ற அந்த ஒரு பிடிவாதத்திலேயே இருந்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் முடியலன்னுட்டு நாங்க ரெடி பண்றதுக்காட்டியும் அவர் கொஞ்சம் வாசிலாம் கொஞ்சம் போய் அங்க போய் கத்துட்டு வந்தாரு. நாங்க அது ஒரு பெருசா நான் நினைக்கல. நான் இது சாதாரணமா ஏதோ இது ஒரு பயிற்சி, இது இப்ப மகரிஷி இதெல்லாம் பயிற்சி மாதிரி நான் நினைச்சேன். அப்புறம் நாங்க வரதுக்காட்டியும் அவரு அந்த வாசி யோகத்தின் மூலமா இதுவாயிட்டாரு. அது எனக்கு என்னன்னா, அப்ப கர்மா முடிஞ்சு செஞ்ச அது முடிஞ்சுதா இல்ல இது இது வந்து சமாதி நிலையா? எனக்கு என்னதுன்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன எப்படின்றது என்னால எடுத்துக்க முடிஞ்சாதான் சமாதி நிலைக்கே போக முடியும். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்ப முடியலங்கிற சமயத்துல அவர் அந்த வாசியோகம் செஞ்சு அந்த சமாதி நிலைக்கு போகணுங்கிறத அவர் அந்த நேரத்துல யோசனை பண்ணி செஞ்சிருக்காருல்ல. அந்த நினைப்பு அந்த நேரத்துல எப்பொழுதுமே யார் ஒருவருக்கும் சரி, ஒருத்தர் என்ன பழக்கம் இருக்கிறதோ அதுதான் கடைசி காலத்துல மரண தருவாயில் என்ன வருகிறதோ அதான் நிலை. ஒண்ணும் இல்ல, நீங்க தூங்கும் போது என்ன நினைப்போட படுக்கிறீங்களோ அதே நினைப்பு தான் விழிச்சு எழும்போதும் வரும். ஒரு குழந்தை அடம் பிடிச்சு ஒரு பொருளை வேணும்னு சொல்லி கத்தி பிறண்டு அடம் பிடிச்சு தூங்கிடுச்சுன்னு வச்சுங்க, திருப்பி முழிச்சு அதே பொருளை தான் கேட்கும். பாத்திருக்கீங்களா? ஏன்னா அதோட மைண்ட் அப்படியே அதே ஒரே நிலையில நிக்குது. அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கினாலும் அதே மனநிலையில ஒரே ஸ்டேட்ல தான் இருக்கு. அது மாதிரி நம்ம அந்த இறைநிலைக்கு போகும்போது அந்த இறை உணர்வு அதாவது இறக்கும் தருவாயில் மனம் எதை நினைக்கிறதோ அந்த நிலையை அடைஞ்சிடும். அப்ப இறக்கும் தருவாயில இறையை நினைக்கிறதுக்கான பயிற்சி இல்லாம நினைக்க முடியாது. அவருக்கு அந்த பயிற்சி இருந்திருக்கிறது. அதனாலதான் அவர் அந்த இடத்துல நினைச்சு அந்த முழுமை நிலை அடைஞ்சிருக்காங்க. அது ஒரு விதத்துல எப்படி எடுத்துட்டோம்னா முக்தி நிலைதான். அந்த ஆன்மா தன்னுடைய வினைப்பதிவுகளை முழுமையாக நீக்கி கொண்டால் மட்டும்தான் இறக்கும் தருவாயில் இறையை நினைக்க முடியும். அப்படி நினைச்சதுனால அவங்க அந்த சமாதி நிலைக்கு போயிருக்காங்க.
அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த ஆன்மா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நன்மையை தான் செய்யும். சரியா? வாழ்க வளமுடன். அத நான் எப்படி எடுத்துக்கிறது ஐயா? கஷ்டமா இருக்கு. அழுக கூடாதுன்றாங்க. இல்ல அது தேவையும் இல்லை. நீங்க நினைச்சுங்க அவங்க அந்த ஆன்மா முழுமை அடைந்தது தான் போயிருக்காது. அதனால நாம நினைச்சு அழுகிறதுனாலையும் அவங்க அந்த ஆன்மாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் வரும். அது முழுமையா இருக்கு, நமக்கு உதவியா தான் இருக்கு, நம்ம கூடவா இருக்குங்கிறத உணர்வோடு நாம எடுத்து பழகணும். வேற அதை அக்செப்ட் பண்ணிதான் இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலைன்னு சாமி சொல்லுவாங்கல்ல, மாதிரி ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இதை நினைச்சு நம்ம கவலைப்படுறதுனால ஒரு மாற்றம் வரப்படுறது. நான் இங்க தனி மன்றம் வச்சு பொறுப்பாசிரியரா, துணை பேராசிரியரா இருக்கேன். பொறுப்பாசிரியரா பேருக்கு சேவை செய்யறதுக்கு இப்ப இறை உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. தொண்டுதான் என்னுடைய சேவை. அததான் நான் எடுத்துக்கிட்டேன். பசங்க எல்லாருக்குமே கடமைகள் முடிஞ்சிடுச்சு. இல்லன்ற ஒரு வருத்தம் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அதையும் நான் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு பண்றேன். இல்ல நீங்க இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் மறைவுக்கு அப்புறம் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி இன்னும் உயர்வான நிலைக்கு போயிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த ஆன்மா உங்களோட இணைஞ்சு இருக்கிறதுனால தான் அந்த அறிவும் ஆற்றலும் உங்களோடு சேர்ந்து செயல்படுறதுனால தான் இப்ப நிறைய உயர்ந்த நிலைக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஆன்மாவும் முழுமை அடைஞ்சு உங்களையும் உயர்த்தி கொண்டிருக்கிறதுங்கிற உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா நாம இன்னும் தைரியமா நம்ம மற்றவங்களுக்கு செய்து கொண்டே இருக்கோம். சரிங்க. நல்லதுமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி ஐயா. நான் உங்க போன் நம்பர் எடுத்திருக்கேன். எதனா நான் கண்டிப்பா பண்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக விஓ, உங்களுடைய பெயரையும் ஊரையும் பதிவு பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, வாய்ஸ் ரொம்ப குறைவா கேக்குது. இப்ப ஒரு அம்மா நான் இப்பதாங்க பார்த்தேன். ஒருத்தர் கேட்டாங்க, இப்ப இந்த சூசைடு, இப்ப இந்த ஆக்சிடென்ட்ல எல்லாம் ஒவ்வொருத்தர் தப்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் தவறிடுறாங்கன்னு கேட்டாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டாங்க, பார்க்க முடியலைங்கய்யா. அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னீங்கன்னு தெரியலைங்கய்யா. வருமா? யூடியூப்ல கூட வருது பாருங்க. ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா உங்களுடைய வினைப்பதிவுகள் அந்த நேரத்துல ஒரு சூசைட் அட்டம் பண்ண வைக்கிறதும் வினைப்பதிவு தான், அந்த இடத்துல காப்பாத்துறதும் அவங்க வினைப்பதிவு தான். அப்போ நல்ல பதிவுகள் அங்க மேலோங்கும் போது அந்த ஒரு பதிவு வெளியில போகணுங்கிறதுக்காக அந்த சூசைட் அட்டம்டோ இல்லைன்னா ஆக்சிடென்ட்ஸோ வரதான் செய்யும். அந்த இடத்துல நல்ல பதிவுகள் அதிகமா இருந்தா தப்பித்துக் கொள்ளலாம். அதுதான் சாதாரண வார்த்தைன்னு சொல்லுவோம்ல, என்ன புண்ணியம் செஞ்சாலும் தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்றாங்க. மயிரிழையில் உயிர் தப்பினார் அந்த மாதிரி தப்பிக்க வைக்க ஏற்கனவே இருக்கிற பாவ பதிவுகள் அவங்கள அந்த ஆக்சிடென்ட்ஸ் கொண்டு போகும். இப்ப அந்த மாதிரி பதிவுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பெருசா இன்சிடென்ட் ஆகுதாங்க. செயல்பாடும் பதிவுகளை ஒட்டித்தாமா. வாழ்க்கையே பதிவுகள் தான். அதான் அழகா சொல்லுவாங்களே, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. 4-6 10 மாசம் அம்மா வயிற்றுல இருந்து எல்லா வினைப்பதியும் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த வினைப்பதிவை வச்சுதான் இந்த உடம்பே கட்டிட்டு வந்திருக்குது. கரெக்டா? அந்த வினைப்பதிவை வச்சு கூத்தாடுறதுன்னு என்ன வாழ்க்கை. அப்போ வினைப்பதிவே தேகம் கட்டாய், வினைப்பதிவே தான் வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வினைப்பதிவு நீங்கன்னா நம்ம முழுமை அடைப்போம். அப்ப நம்ம சொத்தே வினைப்பதிவு தான். ஓ சரி. அப்புறம் இப்போ ஒவ்வொருத்தரும் நல்லாவே தானம் தர்மம் உலக மக்களை வாழ வைக்கிறாங்க, எல்லாருமே நல்லா செய்யறாங்க சர்வீஸ் எல்லாம். ஆனா அவரு கூட ஆக்சிடென்ட்ல எங்க மாமனார் தவறினது ஒரு அதிர்ச்சியா உலக மக்கள், ஊர் மக்கள் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சிங்க. ஆக்சிடென்ட்ல அவர் நல்லா செய்யறவர் தான், எல்லாருக்கும் ஆக்சிடென்ட்ல தான் சார் தவறணும். ஸ்பாட் அவுட் அது எல்லாம் எப்படின்னே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவர் நல்லா செஞ்சிருக்கலாம். அவருக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்ச வினைப்பதிவும் அவங்க கிட்ட இருக்குல்ல, முன்னோர் செய்த வினைப்பதிவு வித்தில் இருக்குல்ல. அந்த 7 தலைமுறையினுடைய இதுவுமே கருமையத்துல இருக்கிறனால இவங்க பிரசண்டா அலாட்டா இருந்தாலுமே அந்த தலைமுறையினுடைய கருமையும் இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுது சார். பண்ணனாத்தான் அத அந்த கருமையத்தை வந்து தூய்மைப்படுத்த முடியும். சரிங்க. தெளிவான விளக்கங்கய்யா. இது எங்க சிஸ்டர்ஸ், எங்க எல்லா ரிலேஷனுக்குமே இந்த கேள்வி பெரிய கொஸ்டினா இருந்தது. விளக்கம் தெளிவான விளக்கங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நிறைவான அன்பராக
பத்ரி சபரிஷ் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்முடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றிம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா இப்போ வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வடிவமைக்கிறோம், எண்ணம் சொல் செயலால நடக்கிறோமா, இல்ல நமக்கு மீறி பதிவுகள், இல்ல நம்மளை மீறி ஏன்னோ இது சக்தி நடத்துதான்னு ஒரு கேள்வி ஐயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரே ஏர்கிராஃப்ட்ல போறாங்க, எல்லாரும் இறந்துடுறாங்க. அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க? இப்போ ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த சீட்ல உட்கார்ந்ததுனால, கரெக்டான விஷயம் பண்ணதுனால தப்பிச்சாரா, இல்ல அதுதான் கேட்டேன். திடீர்னு அப்ப எல்லாருமே ஒரே பதிவுல இருக்கவங்க போய் இறக்குறது, அதுதான் அது என்ன கேட்கலாம் தான் கேட்டேன். நன்றி. சமுதாய பதிவுன்னு சொல்லுவோம்ல, அதாவது சில நேரங்கள்ல நம்மளுடைய பதிவோட சமுதாய பதிவுடைய தாக்கமும் சேர்ந்து செயல்படும். எப்படி சொல்லணும்னா, இப்ப என்னுடைய எண்ணம் செயலாக வளரணும்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய காந்தாலையும் என்னுடைய காந்தாலையும் ஒண்ணு சேரணும். அதாவது நம்ம 2 மனம் இணையணும்னு சொல்லுவோம்ல, இருமணம் இணைந்தால் பெருமணம்னு சொல்ற மாதிரி 2 மனங்கள், அதாவது நம்மளுடைய ஜீவகாந்த களமும் வான்காந்தமும் எப்போ இணைவு பெறுகிறதோ 2 ஒத்த எண்ணங்கள் ஒண்ணு சேருகிற போது அது செயலாக மலர்ந்துடும். இதுதான் ரூல். அதுல நீங்க சொல்றது கான்செப்ட் எப்படி எடுத்துக்கணும்னா, சமுதாய பதிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நாம செஞ்ச வினைப்பதிவுகளும் நம்மகிட்ட இருக்கும், அதே சமயத்துல அந்த ஒரு ஒட்டுமொத்த சமுதாய பதிவுகளும் அங்க இருக்கும் இல்லையா? இந்த சமுதாய பதிவுகளுடைய தாக்கம் தான் இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படுறது. சில நேரங்கள்ல இந்த இப்போ பாத்தீங்கன்னா வயநாடுல நிறைய நிலச்சரிவுகள் ஏற்படுறது, நீர்நிலைகள்ல ஓட்டங்கள் அதிகமாகி ஒரு இடத்துல பூகம்பம் வர்றது, இது மாதிரி வரதெல்லாம் சமுதாய வினைப்பதிவுன்னு சொல்லுவோம். சில சமுதாய வினைப்பதிவுகளும் நல்லதையும் நடக்க விடாது, கெடுதலும் அதிகமா செய்துட்டே வரும். நீங்க இவ்வளவு நல்லா செஞ்சுட்டு வந்ததாலும் கூட, இப்ப எங்க ஊர்லயே எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா செஞ்சாலும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செயல்பாடு ஒரு பேராசிரியர் இந்த ஊருடைய சமுதாயத்தும் இங்க நம்ம பார்க்கணும். நம்ம பெரும்பாலும் நம்முடைய தன்வினை பதிவுகள் மட்டுமல்ல, அந்த கூட்டு வினைப்பதிவுகளும் சேர்த்துதான் அவங்க செயலாக மாட்டாங்க. அதனாலதான் அதுல ஒரு சில பேர் தப்பிக்கிறதுக்கும் காரணம். ஏன்னா அங்க வலு அதிகமா இருக்கிற போது அங்க தப்பிச்சு போயிடுவாங்க, வலு குறைவா இருக்கிற போது அந்த சமுதாயத்தோட பதிவுகளோட சேர்ந்து சிரமப்படவும் வாய்ப்பு. நன்றி ஐயா, நன்றி, மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நன்றிம்மா, நிறைவு பண்ணலாம். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் என்னோட இணைந்து குருவோடு உயிர்கலப்பு பெறுவதற்கும் இறையோடு உயிர்கலப்பு பெறுவதற்கும் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இந்த நல்ல அரிய வாய்ப்பை வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும், இதை திறம்பட இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐடி துறையை சார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அருமையா தொகுத்து வழங்கி என்னோடு சேர்ந்திருந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்ட